வந்துட்டு போனால என்கிட்ட என்ன சொல்லிச்சு தெரியுமா? என்ன சொல்லிச்சு? டேய் துரை, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. குப்பையில கிடக்கிற மாணிக்கம் ஒருத்தனுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம், குப்பத்துல பிறந்த கண்ணம்மா கிடைக்க மாட்டா. அவன் உனக்கு காதலியா கிடைச்சிருக்கிற நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். உங்க காதல் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு போச்சு. அதே அலைங்க கிட்ட திரும்ப சொல்லிட்டு போச்சு. என்ன என்ன சொல்லிச்சு? அடியே கண்ணம்மா, நீ தான் துறைய ரொம்ப நாளா காதலிக்கிற. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் காதலர்களாவே இருக்க போறீங்க? காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியா என் முன்னால வந்து நெல்லுங்க, வாழ்த்துறோன்னு சொல்லிட்டு போச்சு. கண்ணம்மா, நம்ம கல்யாணத்துக்கு நான் இடைஞ்சலா இருக்கேன்னு நினைக்கிறியா? நீங்க இல்ல, உங்க அப்பா. எங்க அம்மாவுக்கு கல்யாணத்துல பூரண சம்மதம். எங்க அப்பா தான் சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. எப்படியாவது அவரை சம்மதிக்க வச்சு கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சரிதானே? சரிதான். எதுக்கு? சரிதா. இதுக்கு இல்ல, கல்யாணத்துக்கு. கண்ணம்மா, சார் சார், இந்த வண்டியை கொஞ்சம் தள்ளுங்களா. அப்பா அட பாதி ஏண்டா மவனே, அந்த வண்டிய நம்ம ஒர்க் ஷாப்ல விட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் ஆச்சுல. இன்னைக்கு ட்ரையல் எடுத்து அதை சரி பார்த்து குடுக்கணும் இல்லையா? ஏண்டா? ஆமாப்பா. காரை ரெடி பண்ணி குடுக்கணும்னு சொல்லி இருக்கா இல்லையா? ஆமான்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சுத்தி இருந்தா என்னடா அர்த்தம்? நான் எங்கேயும் சுத்தலப்பா. சுத்தல எலை குப்பத்துக்காரி கண்ணமா பின்னாடி நீ சுத்தல, நான் பின்னாடி சுத்தலப்பா. அப்போ அவ ஒண்ணு பின்னாடி சுத்துறாங்கறியா? எலாய் என்ன ஒண்ணு ஏமாத்த முடியாதுடா. ஒழுங்கா முறையா வேலையை பார்க்கணும். இல்ல உடம்புல இருக்க நரம்புகளை பிச்சு காருக்கு ஒயரிங் பண்ணி போடுவ. ஜாக்கிரதை. வண்டியில இருக்கிறேன், பின்னாடி வந்து தள்ளு. பள்ளத்திரத்துல தள்ளி விட்டுடாதா. பாடவா வாங்க. தெருவெல்லாம் சுத்துறான் கண்ணா பின்னானு. என் மானுக்கு 2 இட்லி கூட. என் மவ கையில குடிய காசை. கண்ணம்மா, உன் கையால காசை வாங்கி போடி பண்றா கண்ணு. வரிசையா வாங்க வாங்க ஆப்பக்கடை குப்பம்மா ரவுக்க துண்டு ஒண்ணு. பையனுக்கா? ஐயோ பொண்ணுக்குங்க. ஆமா பொண்ணுக்கு தான். ஆமா எத்தனை மீட்டர்? ஐயோ நீங்க ஏங்க அளக்குறீங்க? அவ டைட்டா தைச்சு போட்டுக்குவா. சரி சரி, ஆப்பக்கடை குப்பம்மா பொண்ணுக்கு ஒரு ரவிக்க துண்டு டைட்டா தைச்சு போட்டுக்குவா. அடுத்தது என்னம்மா? உங்க அம்மா ரவிக்க துண்டை கொடுத்தாச்சு, நீ என்ன கொடுக்க போற? வாவா, யாராருக்கோ கல்யாணம் நடக்குது, இன்னும் மொட்டை கட்டோட அப்படியே நிக்கிறியே. அடே, குடும்ப கட்டுப்பாடு புத்தகம் மாப்பிள பொண்ணுக்கு. கண்ணம்மா, நானு மொய் எழுதி வைக்கிற வரைக்கும் நீ இங்கே இரு. நீ என்ன பண்ணாலும் நல்லா இருக்கு, அங்கே உட்காரியா? அடுத்தது பூக்காரி ராணிபாலா. யாருக்கு? பொண்ணுக்கு. பொண்ணுக்கு ஒரு டம்ளர். அட நீங்க ஒண்ணு. பொண்ணுக்கு காபி கொண்டு போறேன். காபி வாங்கிட்டு போனா அப்படி எடுத்துட்டு போயேன். மொய் எழுதுற பக்கம் என்ன வேலை? போ போ போ. அடுத்தது பாப்பா மெக்கானிக் துறை. நீ ஏன்டா அலையிற? பழமா இந்த புடி. என்ன உங்க என்பளிப்பு மாலையா? இத்த வாங்கி இன்னொருத்த போடணுமா? நீயே போடுறா. ஏம்பா அடுத்து அடுத்து கச்சேரி. கச்சேரி யாரு? பக்கம் மேலக்காரங்களாம் வந்தாங்க, பாடுறால மட்டும் காணோம். ஆமா வந்தியா? ஆமா நானு. அது வரைக்கும் நான் அங்க இருக்க, வந்தவொன்னு கூப்பிடு. கண்ணம்மா சம்பந்தி, நீங்க ஏற்பாடு பண்றது ஏதாவது சரியா இருக்கா? நான் ஒழுங்கா தான் ஏற்பாடு உங்க கச்சேரி பெரிய கச்சேரியா இருக்கு. நீயே ஒரு பாட்டு பாட. நான் மாட்டேன். எங்கெங்கும் உன் வண்ணம், அங்கெல்லாம் என் எண்ணம். எங்கெங்கும் உன் வண்ணம், அங்கெல்லாம் என் எண்ணம். பாடுவதோ உன் மொழியே, தேடுவதோ உன் நிழலே. கண்ணம்மா, எங்கெங்கும் உன் வண்ணம், அங்கெல்லாம் என் எண்ணம்.
சிப்பி போலே கண்மூடி கொண்ட போதும் முத்து சிப்பி போலே கண்மூடி கொண்ட போதும் மூடிக்கொண்ட கண்ணில் எங்கள் எண்ணம் வந்து மோதும் மௌனத்தில் வார்த்தை சொல்லம்மா என் நெஞ்சத்தில் என்றும் இல்லம்மா மௌனத்தில் வார்த்தை சொல்லம்மா என் நெஞ்சத்தில் என்றும் இல்லம்மா கண்ணம்மா எங்கெங்கும் உன் வண்ணம் அங்கெல்லாம் என் எண்ணம் தாகம் என்று சொன்னேன் நீ தண்ணீர் தரவில்லை மோகம் என்று சொன்ன பின் முத்து தரவில்லை தாகத்தை தீர்த்து விடம்மா இல்லை மோகத்தை கொன்று விடம்மா கண்ணம்மா எங்கெங்கும் உன் வண்ணம் அங்கெல்லாம் என் எண்ணம் பாடுவதோ உன் மொழியே தேடுவதோ முள்ளிகளே கண்ணம்மா பாட்டு பாடுச்சுனா கண்ணம்மா கண்ணம்மான்னு பாடினா என்ன அர்த்தம்? எங்க அம்மா வர இருந்தாங்கல்ல. இருக்கட்டும், ஏன் கண்ணம்மா பத்தி நான் பாடினேன். உங்க கண்ணம்மான்னு சொல்றதுக்கு இன்னும் நீங்க எனக்கு 3 முடிச்ச போடலையே. போட்டா போச்சு. அப்படின்னா உங்க அப்பா சம்மதம் கொடுத்துட்டான்னு சொல்லுங்க. இல்ல கண்ணம்மா உன் மனசை என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்கிற? என்னம்மா இது திடீர்னு என் மேல கோச்சுக்கிற? இப்ப என்ன நடந்தது? நடக்கக்கூடாது ஏதாவது நடந்துருமான்னு நினைச்சு பயந்து தாண்டி உன கோச்சுக்கிறேன். இதோ பாருமா, அர்த்தம் இல்லாம எதையாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காது. அப்படி ஒண்ணுமே நடக்காது. நீ பேசுபடி பெத்தவ எனக்குல தெரியும். சட்டி சுட்டுது கை விட்டுதுன்னு உங்க அப்பா மட்டும் சாமியாரா போகாம இருந்திருந்தா எனக்கு எந்த சஞ்சலமும் இல்ல. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி 4 எழுத்து படிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பாடுபட்டிருப்பேங்கிறது அந்த அங்கார பரமேஸ்வரர் தாண்டி அறிவா. இந்த பாரடி ஒண்ணு மட்டும் சொல்றேன், பெத்தவ வயசுல நெருப்பள்ளி கொட்டுட்டாதடி. என்னம்மா இது? நீ என்னமா பேசிட்டு இருக்க? இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொல்றேன். பண்ணிக்க வேண்டியதா, அதுக்கு அவங்க அப்பா சம்மதிக்க வேண்டாமா? இத நான் பல நாளா சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அப்பா என்ன வேண்டி சொல்றான்? அப்பா ஒண்ணும் சொல்லல, இவருதான் பயந்துகிட்டு கேட்காம இருக்கிறாரு. இந்த கதையெல்லாம் ஏன்கிட்ட விடாது. இந்த பாரடி நான் ஒரு முடிவு வந்தாச்சு. என்ன முடிவு? வட்டி கடை தங்கப்பல் ரங்கப்பல்ல ஆமா, அவன் உன் கல்யாணத்தை பத்தி பேசினான். மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொன்னாரு. அவனே மாப்பிள்ளைய வர்றேங்கிறான். அம்மா, சும்மா இல்லடி, 20,000 கொடுக்குறேங்கிறான். 20,000? ஆமாண்டி, பகல் பூரா மாடா வச்சாலும் ராத்திரி பூரா மாவா ஆட்டினாலும் விடிய காத்தால இந்தியா சுட்டு விட்டாலும் 200 நயா பைசாவை முழுக்க பார்க்க முடியலையேடி. 20,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றானே அந்த தங்கப்பல் ரங்கப்ப எவ்வளவு பெரிய மனுஷன். பெரிய மனுஷதாம்மா, வயசுல புத்தியில இல்ல. அந்த கிழவன் இது வரைக்கும் பொண்ணையும் பொருளையும் வாங்கிட்டு தான் வட்டிக்கு பணம் கொடுத்தான். இப்ப பொண்ணுங்களுக்கும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டானா? ஏழைங்க என்ன அவ்வளவு ஏகத்தாளமா போச்சா? ஏமா, அவன் தான் நெஞ்சும் கொலையும் 5ஆம் சொன்னானா? அத நீயும் என்கிட்ட வந்து சொல்றீங்க. சொன்னா என்னடி, உன் மெக்கானிக் பையன் மாதிரி சும்மாவா கேட்டான்? ரொக்கமா 20,000 நம்ம ஜென்மத்துல மாங்காச பார்க்க முடியுமா? பரடி மவளே, நீ வாழ போறவா, நான் வாழ்ந்து பார்த்தவா. சொன்னதை கேட்டா சுகப்படுவேன். அம்மா, உன் மனசு இவ்வளவு கொடூரமா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இதை விட விஷம் வச்சன கொன்னுடு. உன்னை கொல்றதுக்காக இம்மா பாடுபட்டு வளர்த்தேன். ஊர் உலகத்தை போல ஏன் பொண்ணு 4 நகை நட்டோட நல்லபடியா வாழணும்னு நினைச்சது ஒரு குத்தமா? அதுக்கு இது வழி இல்லை. நாம பாடுபட்டு உழைச்சு சம்பாதிக்கிறோம். பொண்ணுக்கு ஆபரணம் மானம் தாமா. எந்த மானம்? ஓலக்குறிச்சியில் அண்ணாந்து பார்த்தா ஒத்தர தெரியுது அந்த மானமா? நீ ஒரு புரியாதபடி. காலங்காத்தால ரங்கப்பனுக்கு பதில் சொல்லி ஆகணும். நல்ல யோசனை செய்யி. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப காலம் பூரா அந்த பைய கூடவே சுத்துறேங்கறியா? இல்லம்மா, துரை எங்க வர சொல்றேன், நீ அவர்கிட்ட பேசு. நான் என்னடி அவங்கிட்ட பேசுறது? அவங்க அப்பா வந்து முறையோட பொண்ணு கேட்க சொல்லு. கேட்டா நீ கொடுத்துருவேல? ஓ, தாராளமா வெத்தலை பாக்கு வச்சு. அதுக்கு 3 நாள் அவகாசம். அவங்க அப்பா வரல, உன்னை தங்கப்பல் ரங்கப்பனுக்கே கட்டி கொடுத்துருவேன். மணி சப்பம் கேட்டதுக்கு அப்புறம் யானை வரும்.
ஆரஞ்சு சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் நீதான் வர்ற. என்ன குப்பமா விளையாடுறியா? நேற்று ராத்திரி உன் பொண்ணு கண்ணம்மா கிட்ட என்ன பத்தி சொல்ல சொன்னியா? சொன்னேன். என்னன்றா? மிரள்றான். வயசாயிடுச்சுல்ல. ஐயோ இன்னும் வயசாகி போச்சுன்னா அப்புறம் கட்ட மாட்டா, பிரயோஜனப்படாது. அதனாலதான் சொல்றேன், கால வாரத்துல கட்டி கொடுத்துருன்னு. ஐயா உனக்கு வயசாயிடுச்சுங்கிற ஐயா. அதுக்காக 20,000 ரூபாய் தொடர்ந்து காட்டுறா. இத பாருங்க. நீ அத்த மூடு, நீ இத்த மூடு. என்னங்க என்னங்க குழாயில தண்ணி நின்று போச்சு. தெருக்குழாயில தண்ணி நின்னா என்ன? உங்களுக்குன்னு குளிக்கிறதுக்குன்னு தனி மரவடம் தான் கட்டி வச்சிருக்கேன். இந்த நல்ல சமாச்சாரத்தை எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி வயசு பொண்ணுங்கெல்லாம் நடு ரோட்ல குழாய் கீழே உட்கார்ந்து குளிக்கிறது பிடிக்காம தானே தனியா ஒரு பாத்ரூம் கட்டி போட்டிருக்கேன். நீங்க எல்லாம் நீ கூட வந்துருக்கியா? எல்லாரும் போய் நின்னு நிதானமா சோப்பெல்லாம் போட்டு குளிக்கணும். இல்ல நானு நீ கிழிச்ச 50 வருஷமா குடிக்கிற, நான் அழுக்கா போச்சு போட்டே போல. 2000 ரூபாய் தரேன்னு சொன்னேன். இப்ப போனால துள்ளிட்டு மானமாயிரு ராணிபாலா. அவங்க அப்பா சரி விட்டான். உன் பொண்ணுக்கு 20,000 ரூபாய் தரேன். அது எவ்வளவு வித்தியாசம்? உன் பொண்ணு கண்ணு குட்டி, இது தண்ணி குட்டி. இந்த தங்கப்பால் ரங்கப்பா வண்டி கொண்டு வரலையா? உங்களுக்கு விஷயம் தெரியாதுங்களா? என்ன நம்ம தங்கப்பால் ரங்கப்ப எங்க வந்த? உன் கூட கொஞ்சம் பேசணும். வேலை இருக்கா? வேலை இருக்கு, உள்ள அப்பா இருக்காரு. வட்டி கடை தங்கப்பல் ரங்கப்பனுக்கு உன் கண்ணம்மாவை விலைக்கு விற்க போறா அவன் அம்மா. மாறாங்க. சரி, நீங்க சரியா தந்தா இல்ல, அதனால நான் இழுத்துட்டு போறேன். பையனை பத்தி என்னென்னமோ சொன்னீங்க, இப்ப என்ன சொல்ற? என்னடா துறை? ஒண்ணு இல்லம்மா, அந்த பூக்கார பொண்ணு வந்து அவங்க குடும்பத்தாரார பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தது. இவன் பெரிய பஞ்சாயத்து. எவனவனோ போன வந்தவன் அவன் வண்டி எல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன வண்டியை போட்டு வளைக்கிறீங்க? என் வண்டி ரிப்பேர் பார்க்காம இந்த வண்டியை பாக்குறீங்களே? என் வண்டியை விடு, நான் நேரம் வேற மெக்கானிக் ஷாப்புக்கு போறேன். இருங்க, என்ன ட்ரபிள்? ஸ்டார்டிங் ட்ரபிள். நகர மாட்டேங்குது. நான் நகர்த்துறேன் சார். நான் ஸ்டார்ட் பண்றேன். டோன்ட் வரி. என்ன டோன்ட் வரி? இருங்க இருங்க இருங்க. ஏண்டா ரங்கப்பன் சார் வண்டியா எவன்டா வேலை செஞ்சது? எவன்டா 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 எவன்டா? சொல்லுங்க. நம்ம தொலைதானுங்க. நம்ம தொலை வாய தொலை. பெட்டு வச்சிருக்க புண்ணாக்கு மாதிரி ஒரு புள்ளைய. அவனுக்கு என்ன? ஓஞ்சு சுத்தாண்டா. குப்பம் பூரா குப்பம் பூரா. எனக்கு இந்த பேரெல்லாம் கருத்து முடியலாம். இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. உனக்கு வேலையே கிடையாது. நீங்க பத்திரமா போய் சாருங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என்ன நடக்குது நீயே பாரு. என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதையும் வெளியே எடுத்துட்ட. இப்ப என்ன பண்ண சொல்ற? கொஞ்சம் தள்ளி விட முடியுமா? குப்பம்மா, இந்த உலகத்துல மந்திரமாவது தந்திரமாவது. மந்திரம்னா மனத்திரம். மந்திரம் ஒன்னு அடையணும்னு தீவிரமா நினைச்சா அதை அடைஞ்சே தீரலாம். நினைச்சது முடியுமா முடியாதுன்னு சந்தேகப்படக்கூடாது. முடியும் அப்படின்னு நினைக்கிறோம், நிச்சயமா முடியும். தந்திரம் தன் திறம். தன் திறத்தால மற்றவங்களை ஏமாத்துறது. பொண்ணை கூட நீங்க விடு, இல்ல அந்த பிச்சைக்காரன் பொண்ணை தள்ளிட்டு போயிடுவான். எவன் இல்லாம உயிர் போகுமா ஐயா? என் மகனை எப்படி கொண்டு போறான்னு பாக்குறேன். நீ பாத்துட்டு தான் இருப்ப. ஏண்டா டேய், நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? என்னமோ சவால் விட்டலாம்ல, சவால். என் மகனை கொண்டு போறேன்னு எப்படா கொண்டு போவேன்? என்ன புத்தகம் கட்டுறியா? குப்பமா, நீ முந்தானி சொல்லு. என்ன முறைக்கிறான்?
சுமந்திர மூர்த்தியா? என்னடா என்னடா நல்லா இருந்துட்டாங்க. துரை, உனக்கு ஏன் இந்த வம்பு? அந்த கிட்ட காசு இருக்கு, இந்த மாட்ட பொண்ணு இருக்கு. இதுக்கு இடையில நீ யாரு நான் யாரு? ஏய், என்னடி வியாக்கியானம் பண்ற? எங்களை பத்தி பேச உனக்கு என்ன யோகியதை இருக்கு? குப்பம்மா, உன் மகளை அடக்கு, இல்லாட்டி மேல பெரிய விவகாரமா போயிடும். மாலை கூட்டிக்கிட்டு துரை, தங்கத்தை விட்டுட்டு தகரத்து மேல ஆசை வைக்கிற எவடி தகரம்? நீ நாளை படிச்சிருக்கல? ஆமா, படிச்சு கிழிச்ச. எம்மாம்பரிய பணக்கார அந்த தங்கப்பல் ரங்கப்ப அவனை போய் அடிக்க போயிட்டான அந்த படுபாவிர அப்படி பையா. ஏண்டா துரை, உன்னால அடிக்க முடியுமா? நீ அடிச்சிருவியா? உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட மாட்டாங்க. அப்புறம் ஐயா துரை மாமியா வீட்டுல போய் 3 மாசம் 6 மாசம் கம்பி என்ன வேண்டாம். அம்மா பேசாம படு, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தூங்க வேண்டாம். என்னைய மிரட்டியா நீ? என்னமோ அறுக்க மாட்டாத விடுப்புல 58 அருவாளா போய்க்க தெரியாத வயலுக்கு போட்டி எடுத்துடு. அந்த வெறும் பயில கட்டிக்கிறேங்கிறிய அவன் உன்னை வச்சு குப்பை கட்டுவானா? எங்கடி போற? உன் தொண சைக்கிள வெளியில போய் தூங்குறேன். போட தலைவானீங்க படுறீங்க. என்னமோ போனா போகுதுன்னு பார்த்தா தலைக்கு மேல போறியே. நாளைக்கு சாயங்காலம் மயிலத்துக்கு போறோம். உனக்கு ரங்கப்பனுக்கு அங்க கல்யாணம். உன்னை படைச்சுவரே வந்தாலும் இதை நிறுத்த முடியாது. உப்பமாவா கொக்கா மயிலே நான் இறங்கு போடுமா? போட வைக்கிறேன்டி. என்னமோ கண்ணாமூச்சி காட்டுறான், கண்ணாமூச்சி. யாருக்கு சரி கண்ணாமூச்சி? கண்ணம்மா, நான் சீக்கிரம் ஒரு வேலையில சேர்ந்து பணம் சம்பாதிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்குள்ள எங்க அம்மா அதே பணத்துக்காக என்ன தங்கப்பல் ரங்கப்பனுக்கு வித்துருவாங்க. அது எப்படி கண்ணம்மா? எங்க அப்பா சம்மதிக்காட்டி நான் சம்மதிக்கிறேன்னு உங்க அம்மா கிட்ட வந்து சொல்றேன். உங்க அப்பா இல்லன்னா எங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதோட நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்து தெரிஞ்சா நிச்சயமா சம்மதிக்க மாட்டாங்க. போறேன். எங்க கண்ணம்மா புறப்பட்டேன்? சாகிறதுக்கு. கண்ணம்மா, அத பாருங்க, அந்த அலைகள் இப்ப எங்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டு போகுது? காதல்ல தோல்வி அடைஞ்ச எத்தனையோ காதலர்களுக்கு நாங்க அடைக்கலம் கொடுத்திருக்கோம், நீயும் வந்துடுன்னு சொல்லிட்டு போகுது. கண்ணம்மா, நீயே என்னை விட்டு போறப்போ இந்த உலகத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை? நானும் சாக துணிச்சிட்டேன். என்னால நீங்க சாகணும். என்ன கண்ணம்மா இப்படி பேசுறேன்? வாழ்க்கையில என் கூட ஒன்னா இருக்கணும்னு நினைச்சு நீ சாவுல மட்டும் என்ன பிரிக்கிறீங்க. இது நியாயமா? வா கண்ணம்மா, வா. அங்க பாருங்க. எங்க? அதோ ஒரு பாட்டில் மிதக்குது. கப்பல்ல இருந்து யாராவது குடிச்சிட்டு தூக்கி போட்டுப்பா. இல்ல துரை, அதுக்குள்ள என்னமோ இருக்கு. போய் எடுத்துட்டு வாங்க. பாத்தியா, உள்ள ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு. கண்ணம்மா, திறக்கலாமா? என்ன இருக்கமா இருக்கு? பத்திரம் நிகழும் 1954ஆம் ஆண்டு. 18 வருஷத்துக்கு முன்னாலே. அடே அப்பா, சென்னை அடையாறில் 5ஆம் எண் மகாலட்சுமி பவனத்தில் வசிக்கும் ஞானப்பிரகாசம் எழுதிய சொத்துரிமை உயில். எனக்கு நேரடி வாரிசு யாரும் இல்லாத காரணத்தால் என்னுடைய பங்களா, எஸ்டேட், மில் யாவற்றையும் இந்த பத்திரம் யார் கையில் கிடைக்கிறதோ அவருக்கு உரிமையாக்குகிறேன். என்னுடைய சொத்துக்களின் மதிப்பு இன்றைய தேதியில் சுமார் 1 கோடி ரூபாய் ஆகும். அடே அப்பா, இந்த பத்திரத்தை எடுப்பவர் இதில் சாட்சி கையொப்பமிட்டிருக்கும் எனது வக்கீல் சாம்பசிவத்தை சந்தித்தால் அவர் கூட இருந்து எனது சொத்துக்களுக்கு உரிமையாக்குவார். இங்கனம் ஞானப்பிரகாசம்.
ஏந்தோரே இது உண்மை நினைக்கிறீங்களா? ஏன் இருக்க கூடாது? ஆக போற நேரத்துல இப்படி ஒரு சோதனையா? கண்ணம்மா போய் பார்த்தேன். யாரு? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும்? நாங்க வக்கீல் சாம்பசிவத்தை பார்க்கணும். வக்கீல் சாம்பசிவத்தை நீங்க பாக்கணுமா? ஆமா. இருக்காரு போட்டோன்னு, இவர் தான் சாட்சாத் சாம்பசிவம். அவரு காலமாயி 9 வருஷம் ஆகுது. இப்ப தேடி வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? வந்து ஒரு முக்கியமான விஷயமா அவரை பார்க்க வந்தோம். அவரு இல்லீங்களா? கண்ணம்மா போலாமா? போகாம வேற என்ன செய்யுது? இதுல யார பாக்கணும்னு எழுதிருக்கோம், அவரே போயிட்டாரே. எதுல என்ன எழுதிருக்கு? அது வந்து ஒரு உயிர் சம்பந்தமான விஷயம். அப்படியா? ஏன் அவர் இல்லன்னா அவர் மகன் சின்ன வக்கீல் இருக்காரு சந்திரசேகர், அவர் பார்க்கலாமே. பார்க்கலாமே. நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் இதை போய் கொடுத்து வந்துடுறேன். கூப்பிடுங்க. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. என்ன சொல்லுங்க? இந்த உயில் இந்த பாட்டிலுக்குள்ள இருந்தது. பாட்டில் கடல்ல மிதந்துகிட்டு இருந்தது. படிச்சு பாருங்க. என்ன கண்ணடிக்கிறாரு? ஒண்ணு இல்ல, அப்படி ஒரு வலிப்பு. இந்த உயில படிச்சது உங்களுக்கு என்ன தோணுச்சு? உடனே இங்க வரணும்னு தோணுச்சு. 1 கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆயிட்டதா தோணலையா? அது எப்படிங்க தோணும்? யாராவது வேணும்னு விளையாட்டா கூட எழுதி போட்டுக்கலாம் இல்லையா? இருந்தாலும் போய் பார்த்தா என்னன்னு தோணுச்சு. அப்போ நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். நிச்சயமா 1 கோடி ரூபாய் கிடைக்க போது நீங்க நினைச்சிருந்தா ஏமாந்து போயிருப்பீங்க. அதனால இப்போ நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போலாம். அப்போ கண்ணம்மா சொன்ன மாதிரி யாரோ விளையாட்டுக்காகத்தான் இதை எழுதி போட்டிருக்காங்களா? இது உண்மையான உயில் தான். அப்படியா? ஆனா இது ஒரு 5 வருஷம் முன்னாடி உங்க கைக்கு கிடைச்சிருந்தா கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ இந்த உயில எழுதின மிஸ்டர் ஞானப்பிரகாசம் இத வேற ஒருத்தர் பேர்ல மாத்தி எழுதிட்டார். இந்த உயில எழுதினவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் யார் பேர்ல வேணாலும் மாத்தி எழுதலாம். இப்போ அவர் உயிரோட இருக்கார் இல்லைங்களா? இருக்கார், நல்ல ஆரோக்கியமா இருக்கார். இன்னும் 10 வருஷம் கூட இருக்க முடியும்னு நான் நம்புறேன். 10 வருஷம் நாங்க ரொம்ப நாளைக்கு இருக்கட்டும். ஆனா இவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போய் அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்ததுக்கு அவரை போய் பார்த்தா இவர் கொஞ்சம் வேலையாவது போட்டு கொடுப்பாரு இல்லைங்களா? என்கிட்ட கூட ஒரு 4-5 தடவை கேட்டாரு, இந்த பாட்டில் உயில போட்டு கடல்ல போட்டமே அது என்ன ஆச்சுன்னு. நீங்க 2 பேரும் கணவனும் மனைவியும் தானே? இனிமேதான் கல்யாணம் செஞ்சுக்க போறோம். கேட்ட கேள்விக்கு பதில் ஆமா இல்ல. கணவனும் மனைவியும் தானே? இல்ல. இந்த உயில் உங்க 2 பேர்ல யாருக்கு சொந்தம்? ஏன் சார்? கண்ணம்மாவுக்கு தான் சொந்தம். இல்ல இல்ல, இவருக்கு தான் சொந்தம். நீ தானே பாட்டில முதல்ல பார்த்த? பார்த்தா போதுமா? நீங்க தானே அதை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தீங்க. சரி சரி, உங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன் சார், அது எங்க 2 பேருக்குமே சொந்தமா இருக்க கூடாதா? கூடாது. உயில் என்ன எழுதிருக்கு? எடுப்பவர்னு தான் எழுதிருக்கு. எடுப்பவர்கள் எழுதலையே. அதனால ஒருத்தருக்கு தான் சொந்தமாக முடியும். உங்களுக்குள்ள டிசைட் பண்ணுங்க. அதுக்குள்ள இந்த உயில் எழுதின ராஜா சார் ஞானப்பிரகாசுக்கு நான் போன் பண்ணிட்டு வரேன். சார், சாரி, யூ ஆர் ரியலி ஷ்ரூட். ஹலோ, குட் மார்னிங் சார். நான் தான் உங்க வக்கீல் சந்திரசேகரன் பேசுறேன். எஸ் சார். சார், 18 வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல போட்டீங்களா ஒரு பாட்டில், அதை எடுத்துட்டு ஒருத்தர் இங்க வந்திருக்காங்க. ஆமா சார். எஸ் சார், இது கூட்டம் வந்துடும் சார். வரட்டும். தேங்க்யூ. சிரம் என்ன முடிவு பண்ணீங்க? இந்த உயிலுக்கு சொந்தக்காரி கண்ணம்மா தாங்க. ஏம்மா? அப்படின்னா நீ மட்டும் என் கூட வா. எங்க? மிஸ்டர் ஞானப்பிரகாசம் பங்களாவுக்கு. இவர் இல்லாம நான் வரமாட்டேன் சார். பயப்படாத, நான் உன்னை விழுங்கிட மாட்டேன். நிச்சயமா என்ன நீங்க விழுங்க முடியாது. உங்களுக்கு அவ்வளவு பெரிய வாய் இல்ல சார். You are a sweet mischievous girl. இங்கிலீஷ்ல என்ன சொல்றாரு? நானு குறும்புத்தனமான இனிப்பான பொண்ணா. சார், நாங்க ஏழைங்கதான், அப்படி எல்லாம் பேசாதீங்க. தப்பு. என்ன சொல்லிட்டப்போ? வாட் நான்சென்ஸ். ஏதோ ஏழைங்களாச்சே ஹெல்ப் பண்ணலாம் பார்த்தா இவ்வளவு தூரம் உங்களுக்கு. உங்க கையில இருக்க பேப்பர் வெறும் பொட்டல கட்டதா வரும். கெட் அவுட். சார் சார் சார், மன்னிச்சிடுங்க சார். அவர் ஏதோ தமாஷா பேசிட்டாரு. வாங்க சார். ஆல் ரைட். அவரை கூட்டிட்டு போறாங்க சார். அந்த ஆளு கூட்டு போறல எனக்கு ஒண்ணு இறங்கலமா. அந்த ஞானப்பிரகாசம் இருக்காரு ஒரு சரியான கிறுக்க. அனாவசியமான ஆளுங்களை கூட்டு போனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி கிடைக்காம போயிடுமே தான் யோசிக்கிறேன். இல்ல சார், நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே கேட்டு நடந்துக்கிறோம். சரி, அப்போ நீ அங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏதாவது பேச வேண்டியது வந்தா? நான் தான் வக்கீலாச்சே, அவருக்காக நானே பேசிடுறேன்.
என்ன சரிங்க. போலாமா? மார்னிங் சார். ஐயா உங்களை உட்கார சொன்னார். என்ன எங்க வந்து நின்றுட்டு இருக்க? கண்ணம்மா நீ முன்னாடி வாமா. உட்கார். பரவாயில்லைங்க, நான் நிக்கிறேன். குட் மார்னிங் சார். கண்ணம்மா நீ எங்க இங்க எதுவான பார்த்து வந்தியா? ஆமா, நீ இங்கதான் வேலை பாக்குறியா? ஆமா. எனக்கு கண்ணம்மா நல்லா தெரியுமா? நல்லா தெரியுமே. வெரி குட் வெரி குட். எஜமா வர எஜமா வர. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த பொண்ணு கிட்ட தான் உங்க உயில் கிடைச்சது. வணக்கங்க. வணக்கம். அதே உயில் 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதி கடல்ல போட்ட அந்த உயில் வேற யார் கையிலும் கிடைக்காம உங்கள்கிட்ட கிடைச்சிருக்கு. யூ ஆர் வெரி வெரி லக்கி. உன் பேர் என்னம்மா? கண்ணம்மா. கண்ணம்மா என்ன பார்த்தா ஒரு பெரிய பணக்காரன் வசதி படைச்சவன் தோணுதில்லை. வசதிங்கிறது வேற, நிம்மதிங்கிறது வேறம்மா. I am a rich man, no doubt, but a poor father. வசதி இருக்கம்மா, ஆனா நிம்மதி இல்லை. 18 வருஷத்துக்கு முந்தி நான் உயிர் எழுதி கடல்ல போட்டதுக்கும் அந்த உயிரோட கண்ணம்மாங்கிற பேரோட நீ என் முன்னாடி வந்ததுக்கும் வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட ஒரு பயங்கர சம்பவத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. சம்பவமா? ஆமா, ஆனா அத பத்தி யாரும் என்கிட்ட கேட்காதீங்க. அத சொல்லக்கூடிய துணிச்சலும் அத நினைச்சு பார்க்கக்கூடிய தைரியமும் எனக்கு இல்லை. ஆமா. கண்ணம்மா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்க, அப்பா சாமியாரா போயிட்டாரு. கூட பிறந்தவங்க? நான் ஒருத்தி தான். வீடு எங்க இருக்கு? சேர்வராயன் குப்பத்துல. சேர்வராயன் குப்பமா? உங்களுக்கு சொந்தமான பூமி தான் சார். வெரி குட் வெரி குட். கண்ணம்மா, இது வரைக்கும் என் குப்பத்துல நீ வாழ்ந்துட்டு இருந்த, இந்த நிமிஷத்திலிருந்து என் மாளிகையில வாழ போறேன். கண்ணம்மா, உன்னை என் மகளா ஏத்துக்கிறதாக முடிவு செஞ்சிருக்கிறேன். இனிமே என் சொத்துக்களுக்கெல்லாம் நீதான் வாரிசு. சம்மதம் தானே? அம்மா, முடியாதுன்னு சொல்லிடாதம்மா. வாழ்க்கையில நான் செஞ்ச பாவத்துக்கு ராஜசித்தம் தேடுறதுக்கத்தான் உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா, நான் செத்த பிறகு என் பக்கத்துல உட்கார்ந்து பணத்துக்காக அழுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கம்மா. பாசத்துக்காக அழுற ஒரே ஒரு ஜீவன் வேணும். அதுக்காகத்தான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். முடியாதுன்னு சொல்லாதம்மா. சம்மதம் சொல்லு, சம்மதம் சொல்லுமா. இத பத்தி நான் அவர்கிட்ட பேசணும். இந்த விஷயத்தை இருந்தால் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுங்கிறது என் கண்டிஷன். இந்த விஷயத்துல கண்ணம்மா யார்கிட்ட வேணாலும் பேசலாம். இது என் மகளுக்கு நான் கொடுக்கிற பர்மிஷன். கண்ணம்மா, அவர்கிட்ட போய் பேசிக்குவாமா. ஆனா முடிவு மட்டும் சாதகமா இருக்கட்டும் என்ற தகப்பை எதிர்பார்க்கிறான். போய் மாமா. சேகர் சார், அந்த பையன் யாரு? கண்ணம்மாவுக்கு சொந்தமா? இல்ல சார், தெரிஞ்சவன். கடல்ல இருந்து பாட்டில் எடுக்க கண்ணம்மா உதவி செஞ்சவன். அவ்வளவுதானே? கிடைக்க முடியாத வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கிற நினைச்சு நீ சந்தோஷப்படணும். சரி, இதுல என்னுடைய சந்தோஷம் இல்ல முக்கியம். எனக்கு சந்தோஷம் தான். குருடனுக்கு பார்வைதானே முக்கியம். குருடனுக்கு கிடைக்கிற அந்த பார்வை அணைங்கிற மின்னல் வெளிச்சத்துல பறி போயிடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். கண்ணம்மா, உனக்கு ஏற்பட்டிருக்கிற குழப்பத்துல அப்படி எல்லாம் பேசுறேன். இதுக்கு சம்மதிச்சா இந்த இடத்துலயே இருக்க வேண்டி வந்துருவோம்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமா, இருக்கிற இடம் தான் மாறுதே தவிர இதயம் மாறிடாது. எனக்கு இதயம்னு ஒண்ணு இருந்தா அது உங்களுக்காகத்தான். கண்ணம்மா, நீ குப்பையில இருந்தாலும் கோபுரத்துல இருந்தாலும் நான் வந்து உன்னை பார்க்கத்தான் போறேன். அது மட்டும் இல்ல, நீ பணக்காரி ஆயிட்டேங்கிறது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உடனடியா அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவார். இதையெல்லாம் யோசனை பண்ணித்தான் நீ இதுக்கு சம்மதிக்கணும்னு சொல்ற. அது இல்ல வந்து நீ வாயே. கண்ணம்மா, என்னம்மா முடிவு பண்ண?
உங்க மகளா வர கண்ணம்மா பேர்ல கோயில லட்சாட்சம் பண்ண சொல்லுங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுங்க. இன்னும் நல்ல காரியங்கள் என்னென்ன இருக்கோ அவ்வளவு செய்ய சொல்லுங்க. போங்க, நீ வாமா வாமா. உட்காரண்ணா, உட்கார். கமா. இந்த மாளிகையில உனக்கு எல்லா வசதியும் இருக்கு. எது தேவையாயிருந்தால் உட்கார்ந்த இடத்திலே கிடைக்கும். கடல்ல உயிரை போட்டதை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அதை கண்டெடுத்த பொண்ணுதான் இந்த கண்ணம்மா, என்னுடைய மகன், உன்னுடைய பாஸ். எல்லா வேலைக்காரங்க சொல்லுவேன், இந்த மாளிகையில எனக்கு கொடுக்கிற மரியாதையே கண்ணம்மாவுக்கும் கொடுக்கணும். கண்ணம்மாவுக்கும் கொடுக்கணும். இந்த மாளிகையில என்ன தவிர வேற யாரும் கண்ணம்மாவினுடைய பெயரை சொல்லக்கூடாது. எல்லாரும் எஜமானின்னு தான் கூப்பிடணும். அண்டர்ஸ்டாண்ட்? முதல்ல உன்னுடைய எஜமானியை கூட்டிக்கிட்டு போய் நல்லா ரிச்சா ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வா. வாங்கம்மா. போமா. நீங்க சொன்னபடி எல்லா காரியங்களுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். 1 கோடி மட்டுமல்ல, என் சொத்து பூராவுமே கண்ணம்மா பேருக்கு எழுதி வைக்க. வாமா. அம்மா, உன்னை பார்க்கும்போது மகாலட்சுமியே எனக்கு மகளா வந்தது போல இருக்கம்மா. என்ன மிஸ்டர் சேகர்? மகாலட்சுமி மட்டும் இல்ல சார், ராஜலட்சுமி, விஜயலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி. கண்ணு பட்டடும். ஏமா, இப்போ எனக்கு என்ன வயசு இருக்கும் நினைக்கிற? தெரியாதுங்க. I am 60. இந்த உலகத்துல நான் 60 வருஷம் வாழ்ந்துட்டேன். இந்த 60 வருஷ வாழ்க்கையில கிடைக்காத நிம்மதி உன்னை பார்த்து 1/2 மணி நேரத்துல கிடைச்சிருச்சுமா. 1/2 மணி நேரத்துல கிடைச்சிருச்சு. சேகர், பாய் சார், யூ ஆர் நாட் எ பாய். சாரி சார். பாய் பாய். ஏமா என்ன தடுக்கிற? எனக்கு இது யூசுவல். சில பேரு அளவுக்கு மீறின துக்கம் வரும்போதுதான் இதை குடிக்கிறதா சொல்லுவாங்க. நான் அளவுக்கு மீறின சந்தோஷம் வரும்போதுதான் இதை குடிக்கிறேன். தப்பு. தப்பா? அளவுக்கு மீறின துக்கம் எப்படி ஒரு ஆளை கொண்டுடுமோ அதே மாதிரி அளவுக்கு மீறின சந்தோஷமும் ஆளை கொண்டுடும். இனிமே நீங்க இது குடிக்க கூடாது. அம்மா, நீ எனக்கு மகளா மாத்திரம் வரணுமா? இந்த வீட்டுக்கு தெய்வமாகவே வந்திருக்கிறேன். தெய்வமாகவே வந்திருக்கிறேன். உட்காருங்க. கண்ணம்மா, உன்னுடைய வருகையால இந்த இடத்துக்கே ஒரு அழகு ஏற்பட்டிருக்கு. இதுதான் உங்க பெட்ரூம். நான் வரட்டுமா? குட் நைட். என்ன விட்டுட்டு போறீங்களா? நான் மட்டும் தனியா அந்த ரூம்ல எப்படி? பயமா இருக்கு. எல்சி, நான் தனியா இருந்ததே இல்ல எங்க அம்மா விட்டுட்டு. நீங்களும் என் கூட படுத்துங்களேன். எஜமானி அம்மா ரூம்ல வேற யாரும் படுக்க கூடாது. நான் போய் முதலாளி கிட்ட அனுமதி கேட்டு வரேன். வேண்டாம், அவர் ஒரு விசித்திரமான மனிதன். எவ்வளவு தூரம் விரும்புறாரோ அவ்வளவு தூரம் வெறுக்கவும் செய்வார். எல்சி, முதலாளி வாழ்க்கையில ஏதோ ஒரு பயங்கர நிகழ்ச்சி நடந்தா சொன்னாரு. என்ன அது? எனக்கும் அது தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் உண்டு. ஆனா அவர் என்கிட்ட சொன்னதில்லை. உங்ககிட்ட என் மனசு தெரிஞ்சு சொல்றேன். காசு, பணம், பங்களா இதையெல்லாம் நான் எப்பவுமே விரும்பினதில்லை. எனக்காக உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிற எங்க அம்மாவும் என் உயிரோட ஒண்ணு கலந்துட்ட துரையும் தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற யாருமே இல்லை. துரையா? ஆமா, எங்க கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காகத்தான் நாங்க கடற்கரைக்கே போனோம். போன இடத்துல கிடைச்ச அந்த பாட்டு என்ன மட்டும் இந்த பங்களாவில கொண்டு வந்து விட்டுடுச்சு. என்னை பத்தி என்ன நினைப்பாரு? இவ இவ்வளவுதானா?
பணக்காரருக்கு மகளா போன உடனே பழசையெல்லாம் மறந்துட்டாளே என்ன வெறுத்துட்டா. சரி வெறுக்க மாட்டார். உண்மையிலே உங்களை அவர் மனப்பூர்வமா நேசிச்சிருந்தா உங்களை பத்தி அவர் தவறா நினைக்க இடமே இல்லை. உண்மைதான். ஆனா நானும் அவரை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேங்கிறது அவருக்கு தெரியப்படுத்தணுமா இல்லையா? வேண்டாம், பிரிவுதான் அன்பை வளர்க்கும். ஹலோ ஜெரிசி, கண்ணம்மாவோட தூக்கத்தை கெடுக்காத. பாக்கிய. எஸ் சார். நீங்க நிம்மதியா தூங்குங்க, நாளைக்கு பேசிக்கலாம். குட் நைட். சீமத்தாங்க சொல்றேன், உன் பொண்ணு கோடீஸ்வரி ஆயிட்டா. தாயே பரவாயில்லம்மா. ஏண்டா சோமு, எப்படியப்பா கடல்ல இத்தனை வருஷமா அந்த பாட்டில் கிடந்தது? எம்மா கப்பல் போகுது, எம்மா தோடி போகுது. எது போனா என்னையா, யாரு கையில கிடைக்கணுமோ அவங்க கையில தான் கிடைக்க. அதுக்கு ஒரு நேரம். இவளையும் தான் பெற்றேன், இவளுக்கு வரலையா அந்த நேரம்? குப்பம்மா, உனக்கு என்ன வந்துச்சு? மாலை நிறுத்தமா உட்கார்ந்து இருக்கிற. ஏயா நீ வாயா இங்க. காலம் மாறி போச்சு. இப்போ என் பொண்ணு பெரிய கோடீஸ்வரி ஆயிட்டான். அண்ணம்மா கோடீஸ்வரி ஆயிட்டாளா? கேட்டீங்களா கதைய? களத்துக்கு இந்த வயசுல பொண்டாட்டி கேக்குது. ஏன் பண்ண கட்டி கொடுக்கணுமா? ஏன்னா இனிமே கண்ணம்மா இந்த குப்பது வரவே மாட்டா. இல்ல இனிமே இங்க என்ன வேலை? அதான் எஜமானி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கட்டும். ஏன்னா இனிமே பெரிய இடத்துல தானே கட்டி கொடுப்பாங்க. அதுதான் எனக்கும் புரியல. துரை மேல உத்திரியே வித்திருந்தது. அது எப்படி நடக்கும்? இவருதான் சாதாரண மெக்கானிக் ஆச்சு. நீ என்னம்மா சொல்ற? அவனை அவ கட்டிக்க கூடாது, நீதான் கட்டிக்கணும். அம்மா, யார் யார் தலையில என்னென்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும். நேற்றுக்கு நினைச்சமா கண்ணம்மாவுக்கு இப்படி ஒரு வாழ்வு வரும்னு. எல்லாம் சொல்லி வைக்கிறவன அந்த கண்ணம்மா பண்ண மறந்துட்டியா? மறந்துட்டேன். இப்ப மறந்துட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் இனிமே அவளை நெருங்கவே முடியாதுப்பா. அவ கோடீஸ்வரி ஆயிட்டான். எப்படி? 18 வருஷத்துக்கு முன்னாடி ஞானப்பிரகாசங்கிறவரு ஒரு உயிரை எழுதி பாட்டில வச்சு கடல்ல போட்டாரு. அது அவ கையில கிடைச்சது. இப்ப 10 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி அவ. 10 ரூபாய்? 10 கோடி? மகளே மகளே, அதெல்லாம் இருக்கட்டுப்பா, நான் போய் வேலை செய்யலாமா? உனக்கு இருக்கியா வேலை? நீ வாயா, நான் சொல்றது கிடையாது. பண்ணியா அந்த பொண்ணுகிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். இப்படி சொல்ல அவமானமா இல்ல உங்களுக்கு? இதுல என்னையா எனக்கு அவமானம்? அப்ப அவங்களுக்கு தரம் கிடையாது, வேண்டாம் சொன்னா இப்ப தரம் வந்துருச்சு. இப்ப நம்ம தரம் குறைஞ்சு போச்சு. என்னையா நீ சொல்ற? 3 வருஷமா ஒருத்தர் வேற ஒருத்தர் அன்ப வாரி வாரி இறக்கீங்களாவே. உங்களோட என்னால போராட முடியாது. கண்ணே மணிய சின்ன பிள்ளைகள் என்று சொல்லுவிய நீ. அப்பா பிள்ளை தானே? இல்ல, அம்மா பிள்ளை. சத்தியாடி இவங்களுக்கு என்னடி உங்ககிட்ட சொல்லாங்க. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அந்த ஞானப்பிரகாசத்தோட கார்கள் நம்ம கேரேஜுக்கு ரிப்பேருக்கு வந்தா கூட போதுங்க, நம்ம லட்சாதிபதி ஆயிடலாமே. அந்த பொண்ணோட பழகிற தோட்டத்துக்கு இந்த ஒரு சின்ன காரியத்தை கூட அவசியம் மாட்டான். என் கண்ணே, என் மணிய, எத்தனை கார் இருக்காங்க, அத்தனை கார் ரிப்பேரோட எவ்வளவு நல்லா இருக்கும். மகளே, அப்பன் தாச்சி இப்ப மட்டும் கேள்றா. ஹலோ, நான் துரை பேசுறேன். கண்ணம்மாவை பேச சொல்லுங்க. என்ன விஷயம்? அத அவங்க கிட்ட தான் சொல்லணும். அவங்க பேச மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு டெலிபோன் பண்ணாதீங்க. நான் தான் சொன்னேன், இனிமே கண்ணம்மாவை கனவுல கூட நினைக்க முடியாது. ஹலோ வக்கீல் சார், இது அக்கிரமம், அநியாயம். என்ன அக்கிரமம், என்ன அநியாயம், எங்க நடந்துச்சு? அவங்க மேல கேஸ் போற சொல்லு. நீ செஞ்ச உதவிக்காக எனக்கு 5000 பீஸ் கொடுக்க சொல்லி முதலாளி சொன்னார். 5000. வக்கீல் சார், பணக்காரங்க 1000 இல்ல, லட்சம் இல்ல, கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் ஒரு ஏழை இதயத்துல உதயமாகிற காதலை விலை கொடுத்து வாங்க முடியாது சார். குட் மார்னிங் சார். நீங்க சொன்னபடியே கண்ணம்மா பேருக்கு உயிரை மாத்தி எழுதிட்டேன் சார். வெரி குட். தேங்க்யூ. வேற என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல சார், கண்ணம்மாவோட வந்தான துரை, அவனுக்கு நீங்க பணம் கொடுக்க சொன்னீங்கல்ல, ஆமா, அவன் அதை வாங்க மறுத்துட்டான் சார். அது மட்டும் இல்லாம கண்ணம்மா அவன் கல்யாணம் வேற பண்ணிக்க போறானா சார்.
கல்யாணமா? ஆமா சார், துரைக்கும் கண்ணம்மாவுக்கும் காதலாம். என்ன லவ் லவ்? சரி சரி, இத பத்தி அப்புறம் பேசிப்போம். சரி குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் சைல்ட். குட் மார்னிங் சைல்ட். குட் மார்னிங் கண்ணம்மா. நோ மேடம். மார்னிங் மேடம். குட் மார்னிங் டாடி. எப்ப அம்மா வச்சுட்டு வர போறீங்க? எதுக்குமா? அவங்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா அவங்க எங்கேயாவது சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க. டாடி, நீங்க பிள்ளை பாசத்தினால துடிச்சவங்க தானே? ஆமா. உங்களுக்கே அவ்வளவு பாசம்னா பெத்த தாயோட பாசம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஐ அம் சாரி, நான் அதுக்காக சொல்லலம்மா. கரெக்ட், முதலாளி சொல்றது அர்த்தம் இருக்கு. மேடம், உங்க பர்சனாலிட்டி, உங்க பியூட்டி, உங்க தோற்றம், இதுக்கு முன்னாடி உங்க அம்மா நிக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு முத்து, உங்க அம்மா ஒரு சிப்பி. சிப்பில இந்த முத்தை எடுத்துட்டா அதுக்கப்புறம் சிப்பியை தூக்கி எறிஞ்சிட வேண்டியதானே? வக்கீல் சார், முத்த கையில வச்சு பாக்கும்போது மனுஷங்க சிப்பிய மறந்துடலாம். ஆனா அந்த முத்து சிப்பிய மறந்துட்டா அது மகா பாபம். நீங்க சொல்றது கரெக்ட். வாட்? அதாவது முதலாளி என்ன நினைக்கிறாருன்னா, இது 4 பெரிய மனுஷங்க நடமாடுற இடம், இங்க ஏதாவது உங்க அம்மா தரக்குறைவா நடந்துட்டா கேவலமா போயிடுவேன்னு. மிஸ்டர் சேகர், எங்க அம்மா இங்க வரதுனால இந்த வீட்டுக்கு கேவலம் உண்டாகும்னா அவங்க இங்க வர வேண்டாம். எங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு நான் போறேன். ஏயா இப்படி அனாவசியமா பிரச்சனை போட்டு குழப்பறீங்க? என் டாக்டர் கண்ணம்மா சொன்னதா சரி? ஆமா சார், உங்க டாக்டர் சொன்னதான் சரி. வெரி குட். கண்ணம்மா வாமா, உங்க அம்மாவை போய் கூட்டிட்டு வந்து. ஓடியா, உங்க மகா வந்திருக்கிறேன். இவங்கதான் உங்க அம்மாவா? ஆமா. வணக்கம் முதலாளி. இவர் இல்லம்மா முதலாளி. முதலாளி காலில் உட்காந்துருக்காரு. சரி சரி சரி, சீக்கிரம் போய் குடிசை போட்டுக்கிட்டு எங்க பின்னாடியே வா. யாரடி இவரு? இவர்தான் மாப்பிள்ளை. இவளை கட்டிக்க போறாரு. இவருக்கு எப்படி தெரியும்? அதான் கிருபா வச்சிருக்காரு. கண்ணம்மா, இனிமே இங்க வரவே மாட்டியா? ஏன் வரணும்? உங்க ஆட்டம் சீப்பட்டு சின்னப்பட்டு சீரத்தனு குத்த சொல்றியா? நீங்க எல்லாம் இங்கேயே விழுந்து கிடங்க. நீ வாங்க, நம்ம போலாம். நீங்க வந்துட்ட நேரம் மவனுக்கு யோகம் வந்துட்டுயா. ரொம்ப சந்தோஷம், கேள்விப்பட்டேன். கண்ணம்மா, எந்த நிலைமை வந்தாலும் நாம யாரு, நம்முடைய லட்சியம் என்னங்கறத நாம எப்பவுமே மறக்க கூடாதுமா. வரேங்க. ரொம்ப நல்லா இருக்கும். தனி வரா. ஏன் என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? சுள்ளக்கலையை கொடுக்குறாங்க. போங்க, போய் அங்க வேலை பாருங்க. போங்க போங்க போங்கடி. போங்க 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 போங்க. அம்மா, ஐயா டாக்டர் போல இருக்கு. கொண்டாட நடந்துட்டீங்களா? சோமா, ஏதோ பீடி கொடுத்திய நெருஞ்சி கொடுறான். அம்மாவுக்கு வாய் சொல்ல, அதனால அடிக்கடி நெஞ்சு அடிச்சுக்கும். சுருட்டு குடிச்சா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். வக்கீல் ஐயா, இந்த கார் அம்மா வேலை இருக்கும். அம்மா, நீ பேசாம இருக்க மாட்டேன், வீட்டுல போய் பேசிக்கலாம். நான் வேற தானே கேட்டேன். வாங்கடா போறேன். நீ ஏன்டா சீர்ற? வாங்க, இதுதான் நீங்க இருக்க வேண்டிய இடம். உட்காருங்க. திரும்பியா? ஆமா, உட்காருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா. ஐயா, தூக்கு. உங்களுக்கு வேண்டிய சௌகரியம் எல்லாம் இங்க இருக்கு. ஏதாவது தேவை இருந்தா இந்த மணி அடிங்க. இதான் மணி. இது மணி இல்ல, மணி அடிக்க வேண்டிய சுவிட்ச். இல்ல அமுத்துனா சத்தம் கேட்கும். நான் அடுத்து பாக்குறேன். கூப்பிட்டீங்களாமா? ஒண்ணுமில்ல, போலாம். ஆமா, என் மரம் வரத்துக்கு எந்த மணி அடிக்கணும்? வேலைக்காரங்களை கூப்பிடுறதுக்கு மட்டும்தான் இந்த மணி அடிக்கணும். அவங்க எஜமானி அம்மா. ராத்திரி நேரத்துல மட்டும்தான் அவங்கள வந்து சந்திப்பாங்க. பகல் நேரத்துல வரமாட்டாங்க. இன்னொரு விஷயம், நீங்க யாரு என்னங்கிறது யாருக்கும் சொல்லக்கூடாது. யாராவது கேட்டா கிண்டுனா
கலர்னா தெரியாதுன்னு சொல்லிடுங்க. ஆமா ஆமா, என் பொண்ணு நல்லா இருந்தா சரி. ஆமா பர்சானியம்மா, உன் பேர் என்ன? எலிசி. எலிசி என்ன பேரு? அதான் என் பேரு. நான் வரேன். எலிசி, இங்க குடிக்கிறதுக்காக தண்ணி கிண்ணி கிடைக்குமா? வாங்க. இது என்ன? ஒரு கடையா இங்க இருக்குது. சீக்கிரமா சாப்பிடு. இந்த நீ ஒண்ணு தின்ன. எலிசி, நீ ஒண்ணு சாப்பிட. எங்கயா ஆளே காணோம்? எங்கயாவது ஊருக்கு போயிருந்தியா? எல்லா கதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? யாராவது இப்படி புத்திக்கிட்டு போய் பாட்டில கொடுப்பாங்களா? உனக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டத்தையே விட்டுட்டியே. கப்பல் மாதிரி ஒரு காரை கொண்டாந்து அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு போயிட்டா. நிஜமாவா? நான் பொய்யா சொல்றேன், நீயே பாரு. கூட்ட கிடைக்கல. நான் அப்பவே சொன்னேன் அவளை நம்பாதையான்னு. இப்ப வேலையை காட்டிட்டா. பூவிக்க காசு 3 ரூபாய் முடிச்சு வச்சிருக்கேன். ஆம்லெட் போட்டு கருவாடு குழம்பு வச்சு சுட சுட சோறு போடுறேன். காரை பிரிச்சு போட்டு வந்திருக்கேன், அப்புறமா வரேன். கண்டிப்பா வரணும். ஆட்சி வச்சு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் வரல, அப்புறம் நடக்கிறது போட்டீங்கன்னா தெரியுமா? போட்டுக்கிட்டா சொல்ற போட்டாலே தெரியுமாண்ட? கையை தோண்டிடுவேன். கண்ணாடி போட்டுக்கிறேன். கையை தட்டி தோண்டுவேன். இரும்பு நொறுக்கிடுவேன். இருக்கிறது ஒண்ணுதான். ஐயா ஜன்னல் வெளியே பாக்குறேனே. ஜன்னல் தான் திறந்துருக்குச்சு. நான் ஒண்ணும் தப்பான அபிப்பிராயத்துல பார்க்கவே இல்லை. குழாயில தண்ணி வருதான்னு எட்டி பார்த்தேன். ஐயா ரொம்ப நாளா இந்த வேலை நடக்குதா? ஐயோ, நான் பல தடவை குடிச்சிருக்கேன். அது எந்தப்பா? மாமா. ஐயோ, ஞானப்பிரகாசமே போன் பண்ணி இவனை நேர்ல கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கிறாருன்னா இதை விட இன்னொரு அதிர்ஷ்டம் உண்டா? போன்ல பேசவே அனுமதிக்காதவங்க நேர்ல கூப்பிட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கொலை பண்ணிடுவோம். ஐயோ, 1000 வந்தாலும் நான் என் பிள்ளை அனுப்ப மாட்டேங்க. யாரு அரஞ்சல தெரியுமா? அவன் போய் ஏதாவது தப்பா பேசினாதான் ஆபத்து. அவரை பார்த்த உடனே சாஸ்தானமா அவர் காலில் விழுந்துட வேண்டியதானே. எதுக்காக காலில் விழணும்? எதுக்கா? பணத்துக்கு தாண்டா. பணம் தாண்டா முக்கியம். அடே, ஒருவேளை அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா? எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை. என்ன நான் சொல்றதை கால்றா. நீ நேரம் அங்க போ. அவர் பேசுறத கவனி. சாமர்த்தியமா அவர் கார்களை எல்லாம் ரிப்பேருக்கு அனுப்புற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிடறா. உங்க பிரச்சனை உங்களுக்கு. மகளே, மகளே, என் தலையில நர வந்துடுச்சு. என் கண்ணுல திறவதற்கு முன்னாடி 4 காசு சம்பாதிச்சு வச்சுக்கிறேன்டா. எல்லாமே உனக்கு தாண்டா. நான் சொல்றதை கேட்டா நல்ல சமயம்டா. அந்த அழுவ விட்டுறாங்க. ஐயா வர வந்திருக்கிறானா? உள்ள அனுப்பு. வக்கீல் சந்திரசேகரன் வந்தா அந்த ஹால் உட்கார சொல்லு. உங்க பேர் தான் துரையா? ஆமா. அன்னைக்கு நீங்க தான் என்ன போன்ல பேசக்கூடாதுன்னு சொன்னதா? ஆமா. இப்ப முதலாளியே என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காரு தெரியுமா? தெரியும். எதுக்கு கூப்பிட்டுருக்காரு? உள்ள போங்க, அவரே சொல்லுவார். வணக்கம் சார். கதவை சாப்பிட்டு நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். நல்லா யோசிச்சு நிதானமா பதில் சொல்லணும். கண்ணம்மாவுக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? இல்லைங்க சார். அப்படி ஏதாவது இருந்திருந்தாலும் இனி மறந்துடும். நீ நல்லவனா நடந்துக்கிட்டா இன்னும் நிறைய உதவி செய்ய. புரிஞ்சா? பண்ணி போகலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். துரை ஊட்டிக்கு போனாமே? ஆமா. கண்ணமாவே நீங்க அனுப்ப போறீங்களாமே? இல்லையே. அவன் சொன்னானே. அவங்கிட்ட அப்படித்தான் சொன்னேன். கண்ணம்மா ஊட்டிக்கு போக மாட்டான். நீங்க தான் அவங்க கூட ஊட்டிக்கு போகணும். நானா? ஆமா. கண்ணம்மா வரப்போறான்னு நீங்க அவங்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். எவ்வளவு நாளைக்கு? எவ்வளவு நாளைக்கு முடியுமோ அவ்வளவு நாளைக்கு. என்னையே சார் இந்த வம்பளை மாத்தி விடுறீங்க. ஒன்னே எல்சி கம்மியா. நீங்க அவங்க கூட எப்ப ஊட்டிக்கு போகணுங்கிறத நாளைக்கு சொல்றேன். இப்ப நீங்க போகலாம். எலிசி, துரையோட சேர்த்து வக்கீலிய நாடு கடத்திட்ட. இந்த விஷயம் கண்ணம்மாவுக்கு தெரிய வேண்டாம்.
பார்ட்டிக்கு அரேஞ்ச் செய்திருக்கிறேன். கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைங்க 7-8 பேர் கலந்துக்கிறாங்க. அதுல ஒருத்தனை கண்ணம்மா தனக்கு மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கணும். செக்ரட்டரி, மிஸ்டர் கனகராஜ், சிமெண்ட் ஃபேக்டரி, சொத்துக்களின் மதிப்பு 3 கோடி. டூ மச். நெக்ஸ்ட் மிஸ்டர் செல்வராஜ், டெக்ஸ்டைல் மில் 4 கோடி. நான் இங்கிருந்து போறத முடிவு பண்ணிட்டேன். நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்க துறைய இந்த டிரைவர் வேலைக்கு சேர்த்துட்டாரு முதலாளி. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? நீங்க, நான், உங்க அம்மா 3 பேரும் கொடைக்கானல் போறோமே. ஏன்? சும்மாதான். முதலாளிக்கு அங்க ஒரு பெரிய பங்களா இருக்கு. ஓய்வுக்காக உங்களை அங்க அனுப்ப போறார் முதலாளி. எழுதி எனக்கும் துறைக்கு உள்ள உறவை பத்தி ஒரு முடிவு தெரியுது வரைக்கும் நான் எங்கேயும் போறதா இல்ல. துரை கூட கொடைக்கானல் வர போறாரு. ஆமா, உங்களுக்கு அங்க கார் வேண்டாம், அதனால காரை எடுத்துட்டு துரை வராரு. எழுதி இங்க நடக்கிறது எல்லாமே அதிசயமா இருக்கு. எது உண்மை எது பொய்யுன்னே தெரியல. எது நடந்தான்னு நீங்க தைரியமா இருங்க. காட் இஸ் கிரேட். எஜமானியமாவும் நீங்களும் வர்றதாக முதலாளியா ட்ரங்கால சொன்னாங்க. இவங்கதான் எஜமானியம்மா. வணக்கம் வணக்கம். அம்மா இங்க இருக்கமா? என்னமா யாரா பிளான்ல வரும்போது என்ன பொடி போட வேணாம்னு சொல்லிட்டேன். பொடி போய் வாங்க வேண்டாமா, எல்லாம் இங்கே இருக்கு. உங்களுக்காகவே மூக்குப்பிடி, சுருட்டு, வெத்தலை பாக்கு எல்லாம் நேத்திக்கே பார்சல் அனுப்பிச்சிட்டாரு முதலாளி. எழுச்சி பாத்தியா முதலாளியோட தங்கமான குணத்தை? இப்படி ஒரு மனுஷன் உலகத்துல பார்க்கவே முடியாது. ஏண்டா சோமு, நீ என்னடா சொல்ற? சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு? ஆமா, உள்ள போயா போராண்டி வாங்க 2 பேரும். நீங்க வாங்க. பட்டணத்துல முதலாளிகிட்ட இருந்து ட்ரங்கால் வந்தது. வக்கீலையாவும் டிரைவரும் வர்றாங்க, வேண்டிய வசதி செய்து கொடுங்கன்னு சொன்னாங்க. முதலாளி வேற எதுவும் சொல்லலையா? சொல்லலீங்களே. வேற யாராவது, அதாவது எஜமானி அம்மா வர்றதா சொல்லலையா? ஒண்ணும் சொல்லலீங்களே. என்ன சார், வரும்போது தகவல் வரும், உடனே வரமாட்டாங்களா? எனக்கு என்னப்பா தெரியும், இதெல்லாம் பெரிய எடுத்து சமாச்சாரம். இப்ப வந்தாலும் வரலாம், இல்ல இன்னும் 4 நாள் கழிச்சு வரலாம். எனக்கு பசிக்குது, சாப்பாடு ரெடியா? தயாரா இருக்கு. டிரைவர் குரமாங்க பின்னாடி இருக்கு, கூட்டிட்டு போ. பின்னாடியா? என்ன கண்ணம்மாதான் நம்ம கையை விட்டு போயிட்டா. சரி, இந்த ராணி பாலாவுமா? நான் எதுக்கு இருக்கேன்? ராணி பாலாவை நான் கவனிச்சுக்கிறேன். இல்ல உங்களுக்கு கண்ணம்மா தானே வேணும். அம்மா பின்ன அவங்க அம்மா குப்பம்மா வேணும். இப்போ ஞான பிரகாசம் கண்ணம்மாவை மகளா தானே கூப்பிட்டு போயிருக்காரு. நீங்க நேரா அவர்கிட்ட போங்க, இந்த மாதிரி கண்ணம்மா மேல எனக்கு காதல் வந்துருச்சு, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, ஒரு வார்த்தை அவ்வளவுதானே. ஞான பிரகாசத்தியா? ஆமா. கோடி சொல்லட்டா இருக்கட்டுமே. 10 லாட்டரி டிக்கெட் வாங்கினா நாமளும் கோடி தராங்கதான். இல்ல நடிக்க வேண்டியதுதானே. சரின்னு படுது உனக்கு? எனக்கு அதுதாங்க சரின்னு படுது. மிச்சர் கரச்சேப்பு சுவையான லட்டு. ஐயோ, ராபிச்சக்காரங்க 64 வியாதியும் உடம்புல இருக்கு. என்னதான் வண்டி தள்ளாலும் அதுக்காக இவ்வளவு மரியாதை குறைவாக பேசுறது. 32 வியாதியாவது அவர் கொட்டட்டும், மேல சாஞ்சி படு. என்ன இவ்வளவு வச்சுட்டீங்க? மடையா உன்ன கூட்ட அண்ணா லட்டு போது ஜாகிரதா உட்காரியா. இவர் நான் தஞ்சாவூர்ல பாத்துருக்கேன். மடையா அது பொம்மடா. இவர் என்ன இப்படி ஆடுறாரு? அது இல்ல அது இல்ல, பேசாம கெடுக்காத. இல்ல இல்ல நான் கெடுக்கல. அண்ணா உங்களால முடிஞ்சா எனக்காக உங்க தலையை தருவீங்களா? நிச்சயமா தருதல. இந்த தலையா கேட்டேன், உதவி பண்ணுவீங்களான்னு கேட்டேன். இப்பதான சிறப்பாசனம் பண்றது நேர காலம் கிடையாது. அண்ணா மறுபடியும் படப்படுங்களாண்ணே? நீங்க தொட்டாலும் நான் இப்படி இப்படியோ போறேன். முதலாளியை பார்க்கணுமா? யாரம்மா நீங்க? நீ யாரா? நான் செக்ரட்டரி. நீ நல்லாவே இல்லை, நான் முதலாளி பார்க்க வந்திருக்கேன். வெயிட் a minute please. சரி, ரொம்ப நல்லா இருக்கிறேன். உன் பேரு? சீதா. அதான் ஐஸ்கிரீம் மாதிரி நினைக்கிறேன். அந்த பொண்ணு உன்னை விட நல்லா இருக்கா.
உன் பேரு? கமலவேணி. இருக்கிற வீடுங்க? திருவல்லிக்கேணி. கமலவேணி திருவல்லிக்கேணி. ஐயோ, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? வாங்க. நமஸ்காரம். உட்காருங்க. நீங்க? நான் தான் மேடம் அமலேது அம்மையார். அலமேல் அம்மையார். இதுதான் என்னுடைய டாக்டர் ஹோமியோபதி, அலாபதி, டாக்டர் திருப்பதிபதி. இது என் பையன். உங்க மகனா? இவனை பத்தி தான் நான் செத்தே போயிருந்திருப்பேன். இவன் வேலைக்கார பையன். சும்மா சாத்துக்குடி புளியிட வேண்டிய புளிடா. கூடைக்குள்ள இருந்த பழக்கெடுத்து புளி. உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டது. உங்களை பத்தி நான் கேள்விப்படவே இல்லையே. அது ஏன் தப்பு இல்லை. உன் பொண்ணுக்காகவும் என் பையனுக்காகவும் தான் நான் வடக்கு தெற்கு வரைக்கும் வந்திருக்கிறேன். என்ன விஷயம்? ஏன் எதுனாச்சும் வேலை இருக்குதா? இல்ல. உனக்கு வேலையே செய்ய தெரியல. ஐயோ, டைமே போச்சு. டாக்டர் மேடம் பின். ஞான பிரகாசம். எனக்கு உங்ககிட்ட பிரகாசம் மாத்திரம் தான் தெரியுது. பிரகாசம், எனக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு சொல்லு. ஒரு 70 தாண்டி இருக்கிறான். சரியாப்பா சொல்லு. நீங்க பிரியப்பட்டா ஒரு 69 முக்கால் வச்சுக்கோங்க. நீ எப்பவும் குறும்புக்காரன். உங்ககிட்ட முக்கியமான விஷயம் இருக்குது. இப்படி வா. வாடா. பிரகாசம், அலமேல அம்மையார் தர்மனிஜின்னு கேள்விப்பட்டிருக்கிறியா? இல்ல. நீ ஒரு கணக்கை தவிர இதெல்லாம் கேள்விப்படவே மாட்டேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், பொருசுவாக்கம், வில்லிவாக்கம் எல்லா இடத்துலயும் நிலம் வாங்கி போட்டிருக்கிறேன். வடக்கு இருந்து வரதா சொல்றீங்க, தெற்கே நிலத்தை வாங்கி போட்டிருக்கீங்க. தர்மநிதி இங்க இருக்கும்போது வடக்கே நிலத்தை வாங்கி போடுவாங்க. இத பாரு, வடவடன்னு பேசிட்டு இருக்காது பிரகாசம். எனக்கு ஒரே ஒரு புள்ள, அதனால எனக்கு பெரிய தொல்லை. கல்யாணம் காட்சி எதுவுமே இல்ல, சொல் பேச்சு கேட்கறது இல்ல. ஏதோ கண்ணம்மா கிளி மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்காம அவளையே தான் கட்டிக்கலாம்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறான். அதுக்காகவா ஒத்த கால நிக்கிறான்? அந்த காலையும் தூக்கிட்டா விழுந்துருவானு. நீ மாத்திரம் அந்த கண்ணம்மா பொண்ண என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா இதை விட பெரிய ஜரியா கட்டி விடுவான் அவளுக்கு. கண்ணம்மா இங்க இல்ல, கொடைக்கானல் போயிருக்கிறேன். நம்ம போலாமா கொடைக்கானலுக்கு? சாரி, கண்ணம்மாவே இங்க வந்துருவான். அதுக்கு முன்னாடி உங்க பையனை நான் பார்க்கணும். அவனை கூட்டிட்டு வாங்க. அவனை கூட்டிட்டு வரணும். அவ்வளவு அச்சிலே எனக்கு ஹைதராபாத்ல ஒரு சிறப்புலா இருக்குது. நான் அதை போய் கட் பண்ணணும். கட் பண்ணணுமா? இல்ல, நான் போய் திறக்கணும். அப்ப எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்குது. என் பையன் அனுப்புறேன். கொஞ்சம் வயசான புள்ளதான். என்ன வயசான என்ன? ஒன்னாசிஸ் போட்டதான் ஜாக்குல கல்யாணம் பண்ணிட்டான். உன்ன மாதிரி கழுத்து பசங்க எத்தனை பேர் கல்யாணம் ஆகல. அவனுக்கும் பண்ணி வை. கண்ணம்மாவுக்கு வாழ்வு கொடு. சரிதா? நான் வச்ச கல்யாணம். ஏன்பா நான் சந்தோஷமா இருக்கு, உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. ஏன்? ஊட்டிக்கு வந்து 20 நாள் ஆகுது. எங்க கண்ணம்மா? எனக்கு என்னப்பா தெரியும், நானும் உன்னோட தான் இருக்கேன். உண்மையை சொல்லுங்க. ஊட்டிக்கு என்ன கூட்டிட்டு வந்தது முன்னேற்பாடான சதி திட்டம் தானே? யார் வந்தான வராட்டான உனக்கு மாச சம்பளம் நிச்சயம் உண்டு. நான் ஒண்ணு சம்பளத்துக்காக வேலை செய்யல. ஓஹோ, கண்ணம்மாவுக்காக தான் வேலை செய்யறியா? உள்ளூர்லயே கண்ணுக்கு அகப்படாதவ ஊட்டியில அகப்படாளா? நீங்க மெட்ராஸ்லயே என்கிட்ட சொல்லல. பெரிய மனுஷன் கூட போய் சொல்லுவாங்கன்னு எனக்கு இப்ப தர பார்த்திருக்குது. அப்புறம் எப்பவே மெட்ராஸ் போறேன். திருவாளர் ஞான பிரகாசத்தை சந்திச்சு என்ன செய்தின்னு கேட்கிறேன். அங்க போறது என்னப்பா பிரயோஜனம்? கண்ணம்மாவுக்கே உன்னை பத்தி கவலை இல்ல. அவன் மட்டும் மனசு வச்சா அடுத்த நிமிஷம் இங்க வரலாமே. பணம் சுகம் இதுக்கு முன்னாடி காதலாவது கத்திரிக்காயாவது. மனசு இப்படி மாறணும்னு நான் கனவுல கூட நினைக்கல. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். எஸ்டேட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கும் தோட்ட தொழிலாளிக்கும் காதல். அந்த எஸ்டேட் முதலாளியுடைய தம்பி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. பாவம் அந்த தோட்ட தொழிலாளி. அவன் நினைப்படியே பைத்தியம் ஆயிட்டான். அத்தோட விட்டாங்களா? அங்கேயே போச்சுட்டான். யாரு? இந்த பொண்ணு காதலிச்சாரோ அவளே அவ கையால கொலைய பண்ணி போச்சுட்டான். ஏன்? அவனுக்கு அந்தஸ்து வந்துட்டது. அவனை பத்தி இவன் வெளியில கேவலமா பேசிட்டு தெரிஞ்சான். இதுதான் என்ன சார் இது அநியாயமா இருக்கு? இந்த கேஸ் கூட நான் தான் பேரான. நான் சொல்றது போனா போதும் அவனை விட்டுட்டு வேற யாரையா லவ் பண்ணு. ஏன் செலவடியா நான் அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். எப்படி என்ன பாரு தெளிவா சேகர்.
Kannamma arriving tomorrow morning flight. Send Durai with car to Coimbatore airport. ஞான பிரகாசம். என்ன சார் இது இருக்கு? துடியா துடிச்சிட்டு இருந்தீங்க. நாளைக்கு கண்ணம்மா இங்க வர போறாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வண்டி எடுத்துட்டு சொல்லிருக்காரு முதலாளி. சார் நீங்க 1000 தான் சொல்லுங்க. என் கண்ணம்மா தான் சார். அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. நானே மேடம்ங்கிற நீ கொஞ்சம் கூட மரியாதை முதலாளியாம அவங்கிறிய போங்க சார். எனக்கு இல்லாத உரிமை யாருக்கு சார் இருக்கு? அவ இங்க வரட்டும், அதுக்கப்புறம் பாருங்க நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. நமஸ்காரம். வாங்க வாங்க. நீங்க தான் அலமேல் அம்மாவுடைய சன் தங்கப்பன் ரங்கப்பன். தங்கப்பன் எங்க? விரும்பலையே கட்டானுங்க. தங்கப்பல்ல கட்ட உருவானுங்களா? சும்மா ஒரு பேரு. உங்க மம்மி எங்க? அவங்க ஹைதராபாத் போயிருக்காங்க. என்ன பத்தி முழுவதும் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இவ்வளவு நாளா உங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகல? இது என்ன கேள்வி? இவ்வளவு வயசாகி பல்லு முளைக்கலையேன்னு கேட்டா அர்த்தம் இருக்குது. ஏன் கல்யாணம் ஆகலன்னா மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கல. ரொம்ப வயோதிக தோற்றமா தெரியுது. உடம்பு வேற ரொம்ப வீக்கு. கவலை வேற என்ன? இப்போ நீங்க உன் பொண்ணை தரேன்னு சொல்லி பாருங்க. கல்யாணத்துல கொஞ்சம் ஊதுவேன், அப்புறம் தாலி கட்டும் போது இன்னும் கொஞ்சம் ஊதுவேன். கல்யாணத்துல நாதஸ்வரத்தை தான் ஊதுவாங்க, உடம்புமா ஊதும். அப்படி சிரிக்காதீங்க. என் ஹார்ட் ரொம்ப வீக்கு. டக்குன்னு நின்னாலும் நின்னுடும். நிக்குதான்னு பாப்போம். அம்மா, உங்க அம்மா நாளைக்கு ஹைதராபாத்ல இருந்து வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க. ஏங்க கண்ணம்மாவை எனக்கே கட்டி தருவீங்கல்ல? உங்க அம்மா வரட்டும், அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நம்பி புறப்படுறேன். ஒரு முக்கியமான விஷயமா. என்ன சொன்ன? ஊட்டியில இருந்து துரை வந்திருக்காருமா. அப்படியா? எங்க? அதிக நாட்கள் நெஞ்சோடு கிடந்து அடங்க பூச்செண்டு, அதிக நாட்கள் நெஞ்சோடு கிடந்து அடங்க பூச்செண்டு, ஆலவரம் போல் வேர் கொண்டு எழுந்து வாழ்க பல்லாண்டு, ஆலவரம் போல் வேர் கொண்டு எழுந்து வாழ்க பல்லாண்டு. அதிக நாட்கள் நெஞ்சோடு கிடந்து அடங்க பூச்செண்டு. மாடத்து கூட்டில் வாழும் புறாவும் ஜோடிக்குத்தான் சொந்தம், மாடத்து கூட்டில் வாழும் புறாவும் ஜோடிக்குத்தான் சொந்தம், மழை விட்ட பின்பு வரும் வெள்ளம், மழை விட்ட பின்பு வரும் வெள்ளம், காலம் மாறினும் மாறக்கூடுமோ காதல் தேவன் இல்லம், காதல் தேவன் இல்லம். அதிக நாட்கள் நெஞ்சோடு கிடந்து அடங்க பூச்செண்டு, ஆலமரம் போல் வேர் கொண்டு எழுந்து வாழ்க பல்லாண்டு. அதிக நாட்கள் நெஞ்சோடு கிடந்து அடங்க பூச்செண்டு.
அதிக நாட்கள் நெஞ்சோடு கிடந்து அடைந்த பூச்செண்டு அதிக நாட்கள் நெஞ்சோடு கிடந்து அடைந்த பூச்செண்டு எங்களை பத்தி தான் அவனுக்கு நல்லா தெரியுமே. எங்கிட்ட இருந்து துறைய பிரிக்க பாக்குறாங்களே, இது நியாயமா தோணுது அவனுக்கு? அம்மா, எந்த காரணத்தை கொண்டும் இந்த வாய்ப்பையும் வசதியும் நீங்க இழக்கிறது அவ்வளவு சரியா எனக்கு தோணல. ஏழை மனசு ஏழைக்கு தெரியும் நினைச்சு உங்ககிட்ட கேட்டேன். வறுமைக்கும் பசுமைக்கும் முடிச்ச போட்டு பேசுறேன். திடீர்னு ஏற்பட்ட இந்த மாறுதல்னால பண ஓலை குடிசைக்கு பதிலா பங்களா, கந்த துணிக்கு பதிலா காஷ்மீரம் பட்டு துணிகள், கருப்பு மணியை தவிர வேற எதுவுமே கண்டறியாத இந்த கழுத்துக்கு வைரம் வைடூரியம், இவ்வளவு மாறுதல் ஏற்பட்டாச்சு. ஆனா அந்த பழைய மனசை மாத்தி புது மனசை கொண்டு வர எப்படி என்னால முடியும்? அந்த மனசுல ஊறி போன உணர்ச்சிகளை எப்படி என்னால அழிக்க முடியும்? ஆண்டவன் ஒண்ணு குடுத்துட்டு ஒண்ணு எடுத்துக்குவான்னு எங்க தாத்தா சொல்லுவார். அது எவ்வளவு உண்மை. இப்படிப்பட்ட ராஜபோக வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து உங்க நிம்மதியை எடுத்துக்கிட்டானேம்மா அந்த ஆண்டவன். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அது சரியாவே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணமா காணமா எல்சி விளையாட போலீஸுக்கு விருப்பம் கொடுத்தாச்சு. இந்த மகா கெட்டிக்காரி நினைச்சு நான் ஏமாந்துட்டேன். மறுபடியும் நல்லா தேடிப்பார். வாமா. கண்ணம்மா, டாடி, ஏன் கொடைக்கானல் இருந்து வந்த? நீங்க ஏன் என்ன அங்க அனுப்புனீங்க? உன்னுடைய மன நிம்மதிக்காக. இப்ப சொல்லு, நீ எதுக்காக வந்த? துரைய பாக்குறதுக்காக. துரைய பாக்குறதுக்கா? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன டாடி இப்படி கேக்குறீங்க? அவர் தானே கடல்ல இருந்து உயிர் எடுத்து கொடுத்தாரு. அதுக்காக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். உயிர் எடுத்து கொடுத்ததுக்கா? இல்ல டாடி, நாங்க ஏற்கனவே ஒருத்தரை விரும்பணும். கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு கூட பண்ணிருந்தோம். ஓஹோ, அப்படியா? கண்ணம்மா, இத நான் உன்னை மகளா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லியிருந்தா உனக்கும் அவனுக்கும் தாராளமா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நீ அவனோட அந்த பழைய குப்பத்தையே ஆனந்தமா வாழ்க்கை நடத்தி இருக்கலாம். என்னுடைய மகளா இவ்வளவு பெரிய மாளிகையில வாழ்ந்திருக்க முடியாது. இப்போ உங்க மகளா இருக்கிறதுனால நீ அவனை மறந்துட வேண்டியதுதான். டாடி, இத நான் உங்ககிட்ட முன்னாலேயே சொல்லலாம்னு முயற்சி பண்ணேன். சந்தர்ப்பம் வரும்போது சொல்லலான்னு எனக்குதான் சொன்னாங்க. டாடி, இப்ப கேக்குறேன், எனக்கும் துரைக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. அம்மா, உன்னை நான் பெரிய இடத்துல வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். டாடி, கண்ணம்மா, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. அது 5 நிமிஷத்துல பேசி முடிக்க முடியுமா? பேசுவோம். இப்போ நம்ம 2 பேரும் கேரளாவுக்கு போக போறோம். கேரளாவுக்கா? ஆமா, பிசினஸ் விஷயமா நான் நேத்தே போயிருந்திருக்க வேண்டியவன். உன்னை காணோன்னு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதான் நீ இப்ப வந்துட்டியே. ஆமா, முந்தியெல்லாம் எனக்கு வருமே ஒரு விதமான நடுக்கம். அது இப்ப அடிக்கடி வர ஆரம்பிச்சிருக்கு. நீ என் கூட வந்தா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நான் உன்னை வற்புறுத்தல, இல்ல, உன் இஷ்டம்.
நம்ம கலிக்கட் கம்பெனி மேனேஜர் கிருஷ்ணன் நாயர். கிருஷ்ணன் நாயர், இதானே எங்க மகள் கண்ணம்மா, நீங்கட பாஸ். ஆமா, டாடி, என்னம்மா? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை இங்க தனிமையில விட்டுட்டா எவ்வளவு நாள் வேணாலும் நான் இங்கேயே இருப்பேன். மனசு தளர்ந்து போயிருக்கிற நேரத்துல இந்த மாதிரி விபரீத கற்பனைகள் ஏற்படுறது சகஜம். போட்டு இருக்கு, ஜாலியா எடுத்துட்டு போ, மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். போமா. தென்னை மரத்தோப்புக்குள்ளே பார்த்த ஞாபகம், நீ சேலை காய போடும் போது பார்த்த ஞாபகம், பார்த்த ஞாபகம். எனக்கு ஞாபகம், தென்னை மரத்தோப்புக்குள்ளே பார்த்த ஞாபகம். உதவி செய்ய சொன்னதாக ஏதோ ஞாபகம், உடம்ப கொஞ்சம் தொட்டதாக எனக்கு ஞாபகம். உதவி செய்ய சொன்னதாக ஏதோ ஞாபகம், உடம்ப கொஞ்சம் தொட்டதாக எனக்கு ஞாபகம். இன்னும் கொஞ்சம் தொடட்டுமான்னு கேட்ட ஞாபகம், கேட்ட ஞாபகம். இதுவரைக்கும் போதும் சொன்ன ஞாபகம், சொன்ன ஞாபகம். காதலாக இருந்த போது கனவு வந்தது, அது கல்யாணத்தில் முடிந்த போது கைக்கு வந்தது. காதலாக இருந்த போது கனவு வந்தது, அது கல்யாணத்தில் முடிந்த போது கைக்கு வந்தது. போதையாக இருந்ததெல்லாம் புரிந்து விட்டது, புரிந்து விட்டது. நான் புரிந்து கொள்ள முயலும் போது விடுந்து விட்டது, விடுந்து விட்டது. சென்ற மரத்தோப்புக்குள்ளே பார்த்த ஞாபகம், நீ சேலகாய போடும் போது பார்த்த ஞாபகம், பார்த்த ஞாபகம். என்னை முழுசாக பார்த்ததாக எனக்கு ஞாபகம், எனக்கு ஞாபகம். அட எனக்கும் ஞாபகம். முடிச்சு போச்சுன்னு போட்டிருக்காங்களே, கண்ணம்மா ஏன் இன்னும் வரல? உனக்கு விஷயம் தெரியாது. ஊட்டிக்கு போன்னு சொன்னாரா முதலாளி. அங்க இருக்கா, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாராம் கண்ணம்மா. சார், வக்கீல்ங்கிறதுக்காக சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பேசாதீங்க. அடடே இல்லப்பா, இன்னைக்கு காலைல முதலாளி கிட்ட ட்ரங்க் கால் வந்தது. அவர்தான் அப்படி சொன்னாரு. இப்ப ட்ரங்க் கால் புக் பண்ணுங்க, நான் பேசுவேன் உங்க முதலாளி கிட்ட.
எல்லாம் வேண்டாத விவகாரம். பரவாயில்ல, புக் பண்ணுங்க. இன்னொரு உண்மை கூட நான் உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனா நீ வேதனைப்படுவ. வேதனைப்பட மாட்டேன், சொல்லுங்க. நிஜமா? ஆமா. அவ அவ்வளவு நல்ல பொண்ணு இல்ல. கூடிய சீக்கிரத்துல ஞான பிரகாசுக்கு அவளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என்ன அடிச்சுட்டு என்னாலே உன்னை திருப்பி அடிக்க முடியும். அடிச்சு பாருங்களேன். அடிக்க மாட்டேன். அதான் எனக்கு உனக்கு இருக்கிற வித்தியாசம். இப்படி நீ ஆத்திரப்படுறதுனால தான் முதலாளி கண்ணம்மா உங்ககிட்ட பிரிச்சு வச்சிருக்காரு. இதை நீ எப்ப உணர்றியோ அப்பதான் கண்ணம்மா உனக்கு கிடைப்பா. சார், நான் உணர்ந்துட்டேன் சார். என் ஆத்திரம் கோபம் எல்லாத்தையும் விட்டுறேன். என் கண்ணம்மா கிட்ட கொடுத்துருக்கேன் சார். ஐயோ, விளையாட்டு புள்ள. வீங்கி இருக்கா? ரொம்ப வீங்கி இருக்கு சார். ஐஸ் வைக்கட்டுமா? ஐஸா வைக்கிறேன். தயவு செய்து வெளியில வரட்டு சொல்ல ஒரு கண்ணம்மா, என்னுடைய ஃப்ரெண்ட் ராஜலிங்கம் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கிறான். அவனுடைய மகன் ஆனந்த் இன்னைக்கு உன்னை பார்க்க வர்றான். எதுக்கு? உனக்கு பிடிச்சா நீ அவனை கல்யாணம் செய்துக்கலாம். யாரையாவது கல்யாணம் செய்துக்கிட்டாதான் சொத்துக்களை காப்பாற்ற முடியுமா? இல்லன்னா முடியாதா? கன்னியா இருக்க போறியா? அது இயற்கைக்கு விரோதம். கன்னி மாடங்கள்ல பல பேர் இருக்காங்களே, எத்தனையோ மடங்கள்ல ஆண்கள் பிரம்மச்சாரிகளாவே இருக்காங்களே. ஆன்மீக துறையில வேதாந்தியா இருக்கிறவங்களால, பத்தில்லாம இருக்கிறவங்களால அது முடியும். என்ன பொறுத்தவரை நானும் ஒரு துறவிதான். துறவிக்கும் பொறுப்புக்கும் வெகு தூரம். சொத்து சுகத்தை பத்தி அக்கறை இல்லாதவங்களுக்கு அதை காக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கண்ணம்மா, இனி நான் உன்னை கட்டாயப்படுத்துறதா இல்லை. உன்னுடைய இஷ்டம் எதுவோ அதுதான் என்னுடைய இஷ்டம். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ. இன்னைக்கே ஊருக்கு புறப்படுவோம். நான் கண்ணம்மா உடனே பார்த்தாகணும். பார்க்க முடியாது. வழிய விடு. என்ன காரியம் பேசிட்டு ஏன் அடிக்கிறவரு? புத்தி இருக்கா அவனுக்கு? எழுச்சி பதவிக்கு மேல ஆசைப்பட்டா இப்படிதான் தண்டனை கிடைக்கும். குப்பம்மா, எஜமானி அம்மான்னு கூப்பிடு. என்ன எஜமானி அம்மான்னு கூப்பிட சொல்றியா? நீ இந்த நிலைமைக்கு ஒசறதுக்கு காரணமா இருந்தவனே நான் தான், தெரியுமா? நீ இருந்த இடத்துலயே தான் இருக்கிற. இப்ப என் பொண்ணு ஒசந்த இடத்துல இருக்கிறான். அவ உன் கைக்கு ஆப்பிடுவான்னு பகற்கன காணாதே. உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. கண்ணம்மா கூப்பிட்டு பேசிக்கிறேன். கண்ணம்மா முதலாளியோட கேரளாவுக்கு போயிருக்கான். கேரளா போயிட்டா? இதுல இருந்து அவன் உன்னை விரும்பலங்கிறது புரிஞ்சுக்கோ. அவளுக்கு பெரிய இடத்த கல்யாணம் நடக்க போகுது. இனி அவன் நினைப்புல சனாத்துக்கிட்டு தெரியாத. உங்க சொல்றது உண்மையா? கேரளாவுக்கு போயிருக்கிறது உண்மை. இருக்கட்டும். கண்ணம்மா இங்க ஐயா கூட கார்ல போயிருக்கு. 2 நாள் வந்துடும். அங்கேயே இருக்கட்டும். எதுக்காக வரணும்? உனக்கு விஷயம் தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் போதும். உனக்கு தெரியாது சோமு. அவளையெல்லாம் வெட்டணும். எதுக்காக வெட்டணும்? அவளுக்கு எனக்கு என்ன? எங்க வேணாலும் போட்டோம். நீ ரொம்ப ஆத்திரப்படுற. நீ வெட்டப்பா. அவளை பெரிய யோகிஸ்ட் நினைச்சுக்கிட்டா பின்னாடியே சுத்துறேன். போதுப்பா, பட்டதெல்லாம் போதும். நான் சொல்லுது கேளு. இனிமே அவளை பத்தி நான் ஏதாவது பேசுறேன் ஏண்டான்னு கேளு. நான் சொல்லுது கேளு. உட்காரு, நான் போய் மோர் கொண்டு வரேன்.
கண்ணம்மான்னு அவ மேல உசிரியே வச்சிருந்தியே. உன்னை கண்கலங்க வச்சுட்டு கண்காணா தூரத்துக்கு போயிட்டா. நீ என்னடான்னா உன் காலடியில விழுந்து கிடக்குறேன்னு சொல்றேன். என்ன கண் எடுத்தும் பார்க்க மாட்டேங்கிறிய தோரை? ஏன் தோரை அப்படி பாக்குற? ராணிபாலா, உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதா முடிவு செஞ்சுட்டேன். உன்னையே நம்பிக்கிட்டு கண்ணம்மாவுக்கு துரோகம் பண்றதுக்கு எப்படி சொல்லுறியா? இது உனக்கு நியாயமா இருக்கா? எது நியாயம் எது அநியாயம் எனக்கு தெரியும். இது என் சொந்த விஷயம். இதுல நீ தலையிடாத. இது உன் சொந்த விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்றேன். இருந்தாலும் இது ஒரு அப்பாவி பெண்ணுடைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்டு கேட்டா சொல்லுவேன். உனக்கு ராத்திரி வரைக்கும் டைம் தரேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. ஓயா வரேன். வாங்கம்மா. எல்சி, குட் நியூஸ். என்னம்மா, துரைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு டாடி சம்மதம் கொடுத்துட்டாரு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. சோமு, உனக்கு விஷயம் தெரியுமா? எனக்கும் துரைக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இல்லம்மா, துரைக்கும் ராணிபாலாவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. எஜமானிக்கு துரோகம் பண்றியடா நீ. மனுஷனான்னு கேட்டதுக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். எப்ப சந்திச்ச? நேத்து ராத்திரி. கல்யாணம் இப்பவா? இன்னும் 2 நாள்லயா? ராணிபாலாவை பாத்தியா? அவளுக்கு தான் ஆரம்பத்துல இருந்த அவன் மேல ஆசை ஆச்சுங்களே. எப்ப சந்தர்ப்பம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தாளே. சரி, வாயும் கூட. ஒரே கூட்டிட்டு வா. நான் வந்திருக்கிற விஷயம் சொல்ல வேண்டாம். சரி. ஏன் நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. இது கொடைக்கானல் இல்ல, மெட்ராஸ். என்ன கட்டுப்படுத்த உனக்கு உரிமை கிடையாது. நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. வாக்கு தவறது உனக்கு சகஜமா இருக்கலாம். நாங்க ஏழைங்க, நானே உள்ளவங்க. உன்னுடைய கதைகளையும் காரணங்களையும் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. இவ்வளவு சீக்கிரத்துல என்ன மறக்கிறதுக்கு உங்களால எப்படி முடிஞ்சது? உன்ன மாதிரி சுலபத்துல முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மறந்தேன். நொந்து போய் வந்திருக்கிற என்ன மேலும் மேலும் வேதனைப்படுத்தாதீங்க. உன்னுடைய நன்மைக்காக சொல்றேன். இப்படி பச்சோந்து மாதிரி நேரத்துக்கு நேரம் குணத்தை மாத்திக்காது. நீங்க பேசுறது சரியில்லை. நம்ம கல்யாணத்துக்கு முதலாளி சம்மதம் கொடுத்துட்டாரு. நோயாளி இறந்த பிறகு டாக்டர் வந்து பிரயோஜனம் இல்லை. காலம் நடந்த முயற்சி. நான் ராணிபாலாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றியே தீருவேன். எங்களுடைய கல்யாணம் நடந்தே தீரும். ஒரு நாள் நடக்காது. அதை நடக்கவும் நான் விட மாட்டேன். நடக்கிறியா? ஆமா. உன் பணபலம் என்கிட்ட செல்லாது. என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. புரிய வேண்டியது புரிஞ்சுட்டது. நான் உன்னை மறந்துட்டேன், நீ என்ன மறந்துட்டு உங்ககிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. ரொம்ப தவறான வழிக்கு போற, ஒழுங்கான வழிக்கு வந்துரு. இல்லன்னா நான் நினைச்சா நீ எலும்ப ஒடிச்சிருவேன். அடியார கூட்டிட்டு வந்திருக்கியா? காரடு எங்க போகணும்? கல்லறைக்கு. என்ன குழி தோண்டி போலிச்சிரு. நேரா வக்கீல் வீட்டுக்கு. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். கேரளா போயிருந்தா கேள்விப்பட்டேன். ஆமா, இன்னைக்கு தான் திரும்பி வந்தேன். ப்ளீஸ், தெரிஞ்சிருந்தா நானும் உங்களோட வந்திருப்பேன். இட்ஸ் a lovely place. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இடம் எதுவா இருந்தாலும் மனசுல நிம்மதி இருந்தா குப்பத்துல இருக்கிற குடிசையே போதும். உங்க குணத்துக்கும் பண்புக்கும் அந்த ராஜா சார் ஞானப்பிரகாஷ் மங்களா சாதாரணங்க. நீங்க பெரிய அரண்மனை வாழ வேண்டியவங்க. அது போட்டும், நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன். துரைக்கும் ராணிபாலாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. உங்க பக்கத்துல நிக்கிறது கூட அவனுக்கு யோகியம் இல்லைங்க. நோ, நீங்க அதை பத்தி பேசுறத நான் விரும்பல. உடனடியா நீங்க அந்த கல்யாணத்தை நிறுத்தணும். ஏன்? காரணம் தேவையில்லை. எனக்காக இந்த காரியத்தை நீங்க செய்ய முடியுமா முடியாதா? உங்களுக்காக நான் என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கேன். உங்களை தனியா சந்திச்சு பேசணும்னு நான் எவ்வளவு துடியா துடிச்ச தெரியுங்களா? அந்த ஏக்கத்துடைய வாட்டம் தாங்க இது. ப்ளீஸ் கம் டு தி பாயிண்ட். எஸ் மேடம். முதல்ல நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். எனக்காக நீங்க இதை செய்தா உங்களுக்கு என்ன சன்மானம் வேணும்னாலும் கொடுக்கிறேன். இது கொஞ்சம் சிரமமான விஷயமாச்சே. அது தெரிஞ்சுதான் உங்க உதவி நாடி வந்திருக்கேன். ஏங்க,
அந்த ராணி பாலாவுக்கு ஒரு 10,000 20,000 கொடுத்துட்டா நடக்காது. அதுக்கெல்லாம் அவ மயங்க மாட்டான். அப்ப அந்த பொண்ணு எங்கேயோ கொண்டு மாற்றி வச்சுட்டா செய்யுங்க. ஆனா உயிருக்கு ஆபத்து இருக்க சாரி. ஐம் சாரி. ராணிபாலா, என்ன வாழ விடு, என்ன வாழ விடு. என்னம்மா கண்ணம்மா, ஏழைங்கதான் எங்களை வாழ விடுங்கன்னு பெரிய பணக்காரங்கிட்ட கெஞ்சுவாங்க. நீ பெரிய பணக்காரி, ஏழையான என்கிட்ட கெஞ்சுறிய. ராணிபாலா, வெளி தோற்றத்துல நான் பணக்காரியா இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே நான் உன்னை விட ஏழை. இப்ப நீதான் பணக்காரி, உன்கிட்ட நான் பிச்சை கேட்க வந்திருக்கேன். நல்லா இருக்குமா நீ பிச்சை கேட்க வந்திருக்க லட்சணம்? திருடனுங்க கூட பிச்சைக்காரங்க மாதிரி வருவானுங்க, நீயும் அந்த மாதிரிதான் வந்திருக்கியா? மத்தவங்க பொருளை திருடிட்டு போறதுக்கு நான் வரல, திருட்டு போன என்னுடைய பொருளையே பிச்சையா கேட்கறதுக்காகத்தான் வந்திருக்கேன். அப்போ நான் திருடிட்டேன்னு சொல்றியா? சந்தர்ப்பத்தினால கூட அது உங்ககிட்ட கிடைச்சிருக்கலாம், ஆனா பொருளுக்குரியவங்க வந்து கேட்கும் போது கொடுத்துறதா நியாயம். இத பாருமா, நீ சொல்றபடி ஒரு காலத்துல அந்த பொருள் உன் கையில தான் இருந்தது, நீ வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்ட, அது இப்ப என் கைக்கு வந்துருச்சு. நானா போகல கண்ணம்மா, அது தானா வந்தது. ராணிபாலா, நான் துரையை வெறுத்ததாகவோ தூக்கி எறிஞ்சதாகவோ நீ நினைக்கிறது தப்பு. சந்தர்ப்பம் எங்களை பிரிச்சு வச்சிருச்சு, நீ மட்டும் எங்க வாழ்க்கையில குறுக்கிடாம இருந்தா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கும் துரைக்கு கல்யாணம் நடக்கத்தான் போகுது, யாராலையும் மாற்ற முடியாது. கல்யாணத்துக்கு மாலை கட்டி குடுமான்னு கேட்டா சாவுக்கு கட்டி தரேன்னு சொல்றீங்க, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ராணிபாலா, உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என் துரையை தவிர நீ வேற எது வேணாலும் கேளு, நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். சரி, துரையை நீயே கட்டிக்கோ. ராணிபாலா, அதுக்கு பதிலா நான் ஒண்ணு கேட்பேன், கொடுப்பியா? கொடுக்கறேன். நீ இருக்கிற இடத்துல அந்த பணக்காரனுக்கு மகளா நான் இருக்கணும். ஏன் முடியாதா? முடியும் முடியும், நான் போய் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். நமஸ்காரம். போன்ல கூப்பிட்டீங்களா? என்ன பிசினஸ்? உங்க மகன் துறை இருக்கானே, அவன் அந்த குப்பத்து பொண்ணு ராணி பாலாவை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாத. உங்களுக்கு யார் சொன்னது? அந்த மாதிரி மட்டும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், கால கையை வாங்கிவிடுவான். அட போயா, அதுக்கெல்லாம் துணிச்சுதான் அவன் அந்த முடிவுக்கு வந்துட்டான். உட்காருமையா. நான் சொல்ற ஒழுங்கா சொல்லுங்க. அந்த ராணி பாலாவை ஒரு 10 நாளைக்கு கண்காணாத இடத்துல கொண்டு ஒழிச்சு வச்சிருங்க. 10 நாள் அல்ல சார், 10 மாதம் கூட ஒழிச்சு வச்சிருவேன். அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் சார்? அந்த கோட்டீஸ்வரி எனக்கு கிடைப்பாளா? என்னது? எனக்கு மருமகளா கிடைப்பாளா? கிடைப்பாயா? நிச்சயம் கிடைப்பா. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். சார், இத பிடிக்கு சார். இந்த காரியத்தை மட்டும் எனக்கு நீங்க செஞ்சு கொடுத்தீங்க, உங்களை 7 ஜென்மத்துக்கு என்ன அது பெரிய மனுஷன் கால விடுது? என்ன சார் பெரிய மனுஷன்? வயசானா பெரிய மனுஷனா? யாரு நிறைய பணம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் பெரிய மனுஷன். இப்ப நீங்க பெரிய மனுஷன். அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரொம்ப நான் பெரிய மனுஷனா எப்படி என்ன பெரிய மனுஷன் ஆக்குவீங்க? ஓஹோ, இதுதான் பிசினஸா? ஒருவேளை கள்ளத்தங்கம் ஏதாவது என்கிட்ட கொடுத்து கடத்தி அது மூலமா என்ன பெரிய மனுஷனா? 5000 ரூபாய். இவ்வளவு போன 5000? இது அட்வான்ஸ். காரியத்தை முடிச்சீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி கொடுக்கும். சார், நீங்க சொன்ன வேலைய கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு போன் பண்றேன். நீங்க போன்கிட்டே இருங்க. நான் பெரிய மனுஷன், நான் பெரிய மனுஷன். டாடி, டாடி, என்னம்மா? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேனோ அது நடந்துருச்சு. என்னம்மா? துரை என் மேல கோவிச்சுக்கிட்டு ராணி பாலாவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அது யாரது ராணி பாலா? குப்பத்துல உள்ளவதான். அவ மேலேயும் துரைக்கு காதல் இருந்ததா? இல்ல, என் மேல ஏற்பட்ட வெறுப்பு அவர் அந்த அளவுக்கு கொண்டு வந்துடுச்சு. இதுக்கு காரணம் உன்னுடைய தவறான நம்பிக்கை. இல்ல, நீங்க எங்களை பிரிச்சு வச்சு நடத்துற நாடகம் தான் காரணம். ஏமா, உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சதுல நான் உனக்கு உண்மையை புரிய வச்சிருக்கிறேன். அது தெரியலையா உனக்கு? உன்னை மனப்பூர்வமா நேசிக்கல. இல்ல டாடி, உண்மை என்னங்கிறத நீங்க அவருக்கு எடுத்து சொன்னா நிச்சயமா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாரு. எப்படிமா சம்மதிக்க முடியும்? துரை உன்னை மறந்துட்டு அந்த ராணி பாலாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான்னா அவன் உன்னை விட அவளை அதிகமா நேசிக்கிறான்னு அர்த்தம். அதோட அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்க போற இந்த நேரத்துல துரை உன்னை கட்டிக்க அந்த பொண்ணு சம்மதிப்பாளா? சம்மதிக்க வச்சுட்டேன் டாடி. அப்போ நீ துரைய தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாமே. துரைய நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க ஒரு காரியத்துக்கு சம்மதிக்கணுங்கிறது ராணி பாலாவுடைய கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீங்க ராணி பாலாவை உங்க மகளா ஏத்துக்கணும். டாடி,
எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா நீங்க இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும். ஒத்துக்கலன்னா நான் துறையை இழந்துட வேண்டியதுதான். இழந்துட்டா நீங்களும் என்ன இழந்துட வேண்டியதுதான். கண்ணம்மா, என்ன கொல்லணும்னு நினைக்கிறியா? இல்ல, நான் வாழணும்னு நினைக்கிறேன். நீ சாப்பிட விடணும்னு நினைக்கிற. சந்தன கூண்டுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண ஆளுக்காக ஏராளமான சொத்து சுகத்தெல்லாம் இழக்க துடிச்சிட்டேன். ஒரு சாதாரண பெண்ணுக்காக தன் மணிமுடியே இழந்த மன்னனுக்கு முன்னால நான் ஒரு தூசு. அந்த தூசு இப்ப என் கண்ணீர் விழுந்துருச்சுமா. தெரிஞ்சிட வேண்டியதானே. கண்ணையே இழந்தாலும் என் கண்ணம்மாவை இழக்க நான் தயாரா இல்லை. உயிரையே இழந்தாலும் என் துறையை இழக்க நானும் தயாரா இல்லை. பணத்தால வர்ற பெருமை உனக்கு புரியல. பணத்தால வந்த கொடுமையை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் டாடி. எதமா கொடுமைங்கிற? குப்பத்துல கிடந்த உன்னை கோடீஸ்வரி ஆக்கி வச்சிருக்கிறேன், அத கொடுமைங்கிறியா? இல்ல, கோடீஸ்வரிங்கிற பேரை கொடுத்து பணச்சுவர்களால அந்த பங்களாக்குள்ள அடைச்சு வச்சுட்டீங்களே, அதத்தான் கொடுமைங்கிற. பழைய சோத்தை தின்னுட்டு இருந்த உன்னை பாலும் பழமும் சாப்பிட வச்சிருக்கிறேனே, அத கொடுமைங்கிறியா? பாலும் பழமும் சாப்பிட வச்சு பழைய உங்க பக்கத்துல கூட போக விடாம பண்ணிட்டீங்களே, அத கொடுமைங்கிற. பழைய கந்தரை கட்டிட்டு இருந்த உன்னை பட்டாடைகளை போட்டு அழகு பார்த்தேனே, அத கொடுமைங்கிறியா? பட்டாடைகளை போட்டு மூடி மறைச்சு என் தொலைய கூட பார்க்க விடாம பண்ணிட்டீங்களே, அதத்தான் டாடி கொடுமைங்கிற. என்ன என்னடாமா செய்ய சொல்ற? ராணி பாலா மகளா ஏத்துக்குங்க. அது ஒரு காலம் முடியாது. இனிமே இந்த வீட்டுல இருக்க என்னாலையும் முடியாது. போ, பழைய குப்பத்துக்கே போ. கோடீஸ்வரன் மக கண்ணம்மான் சொன்னவங்கெல்லாம் உன்னை பழைய குப்பத்து கண்ணம்மான் சொல்லட்டும். போ. பழைய குப்பத்து கண்ணம்மான்னு சொன்னாத்தான் என் துறை என்ன புரிஞ்சுக்குவார்னா, அதுக்காக போறேன் டாடி. போ. இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? போய். போறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், அதை மட்டும் கொடுத்துருங்க. என்னுடைய அன்பு, பாசம், நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் தான் நீ கொண்டு போறிய. இன்னும் என்கிட்ட என்ன இருக்குன்னு கொடுக்க சொல்ற. உங்ககிட்ட இருக்கிற எதையுமே நான் கேட்கல டாடி. முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தப்ப நான் கட்டிக்கிட்டு வந்தேனே, அந்த பழைய துணிகளை கொடுக்க சொல்லுங்க. பழசெல்லாம் மறந்துட்டு கண்ணம்மா என்ன விட்டு போறாங்களாம். அவளுடைய பழைய துணியெல்லாம் கொடுத்தனுப்பு. அம்மா, என்ன சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது. இந்த வீட்டுல எனக்கு என்னாலே குறை வந்துருச்சு. புத்தி வேண்டி இப்படி ஆகி போச்சுன்னு தெரியலையே. டாடி, புத்தி இல்லாத பொண்ணுங்க, ஒண்ணும் தெரியாத களி பண்ணு. ஏதாவது தப்பு தவறா சொல்லி நம்ம அமைச்சுக்குங்க. இந்த வீட்டை விட்டு மட்டும் போக வேண்டாம்னு சொல்லுங்க. என் மகன் என்னை விட்டுட்டு போயிட்டா. என் பாசம் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. இனிமே ஒருத்தா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் என் மகன் என்ன தேடி வருவான். அவளுக்காக இந்த மாளிகையின் கதவுகள் திறந்தே இருக்கட்டும், திறந்தே இருக்கட்டும். என்னடி மவளே, கும்பல இருக்குது. அதான் விளக்கு பொறுத்துறேன்ல, வெளிச்சம் நல்லா தெரியும்.
இது என்ன நம்ம ஊடா? இல்ல நம்ம குடிசை. அடி பாவி மாட பழையபடி குடிச்சுக்கே கொண்டாந்து விட்டுட்டியாடி. அங்க வாய்க்கு ருசா சாப்பாடு கிடைச்சிட்டு இருந்தது, அதை உதறி விட்டுட்டு பாடி மாவாட்டான்னு கொண்டாந்து விட்டுட்டேன். அங்க கடலாட்ட பங்களாவில இருந்துட்டு இந்த காடாட்ட இருக்கிற இடத்த நாம எப்படி இருக்க போறோம்? ஏமா பழசு எல்லாம் மறந்துட்டியா? குடியிருந்த இடத்தையே குறை சொல்றியே. நாம என்ன பரம்பரையாவே பணக்காரங்களா? பணக்காரங்க இல்லதான், இருந்தாலும் பணத்தோட சுகத்தை கொஞ்சம் அனுபவிச்சு பாத்துட்டுமே. அதுக்காகத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன், அது நிலையானது இல்ல, எப்ப இருந்தாலும் நம்ம குடிசைக்கு திரும்பி போறதுக்கு தயாரா இருக்கணும்னு. நீ பேசுற அது எப்பேற்பட்ட இடம்? 4 பக்கம் காம்பவுண்ட் செவரு, நிறைய அறைங்க. ஜெயிலுக்கு கூட தான் 4 பக்கம் காம்பவுண்ட் செவர் இருக்கு, நிறைய அறைகள் இருக்கு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், கைதி இருக்கிற அறைக்கு வெளியில பூட்டு போட்டிருக்கோம், பணக்காரன் இருக்கிற அறைக்கு உள்ள பூட்டு போட்டிருக்கோம். கைதியும் தூங்க மாட்டான், பணக்காரன் தூங்க மாட்டான். ஏன்? கொள்ளை அடிச்சுட்டு ஜெயிலுக்கு வந்துட்டோமேங்கிற கவலை கைதிக்கு, தான் கிட்ட இருக்கிற பணம் கொள்ள போகாம இருக்கணுமேங்கிற பயம் பணக்காரனுக்கு. ஆக மொத்தம் இந்த 2 இடத்துலயுமே நிம்மதி இல்லை. ஏழைங்க இருக்கிற இடம் தாமா சொர்க்கம். அழுவாங்களா? ஏங்க பொம்மா, உன் மர மாதிரி எங்களுக்கும் கார்ல ஏறிக்கின்னு போவ தெரியாதா? ஏங்க முனுக்கிறோம், யோசிச்சு பாத்தியா? கேவலம் ஒரு சான் பௌத்த கழுவறதுக்கு என் உடம்பை ஏமா அசைங்கப்படுத்திக்கிறீங்க? என்ன சொல்றீங்க நீங்க? சொல்றோம் சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் குத்தம் சொல்லிட்டு உங்க ஆத்தா உன்னை உப்பரைக்கு கொண்டு போனாலே அந்த கதை என்னன்னு கேக்குறேன். சரி சரி விடுங்க, ஏதோ குத்தி கட்டு போயிட்டாளுங்க, கேட்டா பொய்யும் பணசு விட்டு தான் சொல்லுவாளுங்க. சரி, யார் போய் சொல்றாங்க? எல்லாரும் நாக்க அடக்கி வச்சு பேசுங்க. அம்மா, இவங்க மேல தப்பில்ல. அந்த கிழமை ஞான பிரகாசம் இருக்கால, இந்த மாதிரி விஷயத்துல பேர் போனவன். அதுக்கு மாவதான் என்ன பண்ணுவா, ஆத்தாதான் என்ன பண்ணுவா? பாவம். என்னடி பாவம் கிவன்னு புது கதை சொல்ற? பச்சையாரு சொல்லணுமா? 4 நாளைக்கு ஆசை திண்டு ஒண்ணு போடி வெளியன்னு பிடிச்சு தள்ளிட்டான் அந்த கிழமை. நீயும் 10 ஆட்ட வந்துட்ட. நீய கேளு, அந்த பெரிய மனுஷன் இவளை வெச்சுக்கிறதுக்கா கூட்டிட்டு போனாரு. நான் தான் சொன்னேன், சொன்னதுல என்ன தப்புன்னு கேட்க கழுவிங்களா? கண்ணம்மா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவ கால் தூச்சு வர மாட்டேங்குது. அவளுக்கு நீ பாரு கண்டா போயா, இங்க இருக்கிறவங்க நடத்தையெல்லாம் எனக்கு தெரியும். போய் கட்டையில போனங்க என்ன நடத்த கட்ட வேலைன்னு சொல்லிருக்காங்க. என்ன சின்ன பிள்ளையா இருக்கு? என்னம்மா, சேத்துலதாம செந்தாமரை மலருது, அதே செந்தாமரை பூஜைக்கு போகுது. பூஜைக்கு போன செந்தாமரை திரும்பி சேத்துக்கு வந்தா சேரு ஏத்துக்க முடியாதுமா. அப்படியே ஏத்துக்கிட்டாலும் அதுக்கு பழைய வாழ்வு கிடைக்காதுமா. நீ ஏமா பங்களா விட்டு இந்த இடத்துக்கு வந்த? இந்த இடம் உனக்கு லாய்க்கப்படுமா? வாழ்ந்தாலும் பார்த்து பயிரிடுமா, தாழ்ந்தாலும் கேவலமா பேசுமா இந்த இடம். ரங்கப்பன் இருக்காரா? நான் தாங்க பேசுறேன். என்னையாது உன்னை உடனே பார்த்து வசனம் அங்கேயே இருக்க. நான் போன்ல பேசுறேன், சின்னால பேசுறேன். தங்கப்பன், உன்னால எனக்கு பெரிய காரியம் நடக்கணும். எனக்கு விவரம் வரையும் இதுவரைக்கும் நான் சின்ன காரியம் செஞ்சதே கிடையாது. மெக்கானிக் தெரியும், உனக்கு நல்லா தெரியுமில்ல. நல்லா கூட்டு போங்க. ஆனா என்ன பண்ணா, கண்ணமா பொண்ணை நல்லா முடிச்சு வச்சிருங்க. இவன் மெக்கானிக் ஆச்சா, ஸ்பேனரே இல்லாம அந்த பொண்ணை கழிச்சிட்டு போயிட்டான். அத்தோட விட்டானா ஒரு பாட்டில காமிச்சா அந்த பொண்ணை மலையுச்சிரியா கூட காட்சி வச்சு விட்டான். அத்தோட விட்டானா ராணிபாலான்னு ஒரு பொண்ணு. சும்மா சொல்லக்கூடாது, அவங்க அம்மாலே நல்லா இருப்பானா, பொண்ணு எப்படி இருப்பா, தலன்னு கொய்யா பழம் மாதிரி அவனை எங்க எடுத்து விட்டான் மனசு. அதனாலதான் உன்னை வர சொன்னேன். கெடுக்கிற விஷயம் எல்லாம் அந்த மெக்கானிக் தானே தெரியும். நான் சொல்றத கேளியா, கண்ணமாவை இனிமே நீ மனசால கூட நினைக்க முடியாது. எனக்கு புரிஞ்சு போச்சு. ராணிபாலாவது உனக்கு கிடைக்கட்டுமே. இப்போ நீங்க இந்த வேலையை தான் பாக்குறீங்களா? நீ கிண்டலா பண்ற, ஏதோ ஹெல்ப் பண்ணலாம். பாலா உனக்கு வேணுமா வேண்டாமா? கூட்டியாங்க கட்டிக்கிறேன். பொண்ணை கொண்டது சுலுமையா? ஆனா ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணா 3 ல இருந்து 7 வருஷம் உள்ள தள்ளுவான். என்னங்க நீங்க அத்தையும் சொல்றீங்க இத்தையும் சொல்றீங்க? நான் தான் ஏன் சொல்றேன், 4 ரவுடி பசங்களை வச்சு அந்த துறையினுடைய கையை காலம் முடிச்சு அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஆகும். 10,000 15,000 ரூபாய். ஒரே மணி நேரத்தில் இந்த காரியத்தை முடிச்சுட்டு வர ராணிபாலாவை எனக்கே கட்டி வைக்கலாம். எங்கடி உன் பையன்? எங்க வெளியே போயிருக்கானுங்க? இன்னும் அவன் வெளியிலதான் இருக்கும். வீட்டுக்குள்ள வந்தா கால கையை வாங்கி போடுவான். அந்த பாருங்க, யாரோ வந்திருக்காங்க. யாரு? ஓஹோ, நீயா? எதுக்கு வந்த?
ஊர்ல குளம் கூட்டம் இல்ல உனக்கு? கண்ணம்மா நல்லா இருக்கிற வரவேற்பு. இதுதான் பங்களா விட்டு ஓடி வந்தியா? இதுதான் கண்ணம்மாவா? வாங்க வாங்க உட்காருங்க. ஏண்டி உனக்கு விஷயம் தெரியாது? முதலாளி வீட்டுக்கு போனா உன் பையனாலதான் என் பொண்ணு ஓடி போட்டா. அவளை கூட்டிட்டு வந்தாத்தான் காரெல்லாம் அனுப்புவோம்னு சொல்லிட்டாரு அந்த பெரிய மனுஷன். ஏதோ அப்பா ஒண்ணு சொன்னாங்களே அப்படியே ஓடுங்க குப்பத்துக்கு. போனதுக்கு அப்புறமா தெரிஞ்சுது அசிங்கம். நீங்களும் தண்ணி ஊத்த நம்புறீங்களா? பேசாது இந்த கேட்டாலும் என் உடம்பெல்லாம் நடுங்குது. முதல்ல வெளியில போ. நீங்க பேசாம இருங்க. என்ன நினைச்சிட்டு பேச? பல்லு பகலாம் கழுந்து போய் கண்டா ஜாக்கிரதை. அம்மா பேசாம இருங்க. ஐயா சத்தியமா சொல்றேன், ஊரு உலகம் யாரு என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. முதலாளிக்கு நான் குழந்தை மாதிரி. என்ன மகளேன்னு கூப்பிடுறதுல அவருக்கு மகிழ்ச்சி. சின்ன வயசுலயே தகப்பனை பிரிஞ்சுட்ட எனக்கும் அவர் அப்பான்னு கூப்பிடுறதுல ஆனந்தம். அவருக்கு எவ்வளவோ சொத்து சுகம் இருந்தும் நான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னவுடன் அவர் பட்ட வேதனை அந்த ஆண்டவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். ஐயா நான் விரும்பினவரை கல்யாணம் செய்துக்கிறதுக்கு தடையா இருந்தாருங்கிற காரணத்துக்காகத்தான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தேனே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நீ என்னமா நினைச்சு ஓடல, அதுக்கு என்னமா நடந்து போச்சு. நீ கேளியா நல்லா? அப்பதான் இந்த நாளைக்கு புத்தி வரும். இந்த பாரடி நாம இருக்கிற இடத்துல இருந்தா இதுகளெல்லாம் சொல்லாம் போட வைக்கிறாங்க. சொல்லாம் தயவு செஞ்சு என் வாழ்க்கையில குறுக்கிடாது. என்னாலுமே உன்னால உணர முடியாது. நான் எப்படியோ போறேன், என்னை விட்டுட்டு போயிடு. முதலோட்டால் விடுவதை ஒண்ணு நான் விட மாட்டேன். நீங்க செத்தாலும் சரி பழத்தாலும் சரி மரியாதை வீட்டை விட்டு வெளியில போங்க. நான் போக மாட்டேன். காலங்காத்தால தயார் பண்ணிட்டு போந்திருக்கா நீ? இல்லைங்க, உங்க காலை பிடிக்க எங்க அன்பை பிரிக்காதீங்க. எனக்கு அடைக்கலை கொடுங்க. யாருக்கு உன் வேலை காப்பாத்தி நீ எனக்கு வெளியில போ. என் பெண் பாவம் கொல்லாததுங்க. அவ கண்ணீருக்காவது கண்ணை காட்டுங்க. ஏதாவது பேசுன மண்டை உடைச்சுவேன். சரி ஒரு வேலை பாரு. இன்னும் நிக்கிற அந்த கட்டையை அடிச்சு சொல்லணுமா? தாய் போலாம். அடிச்சாலும் சரி கொண்டாலும் சரி என்ன ஆனாலும் சரி நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். சொல்லிட்டா இருக்கிற கலாட்டா பண்ணிக்கிட்டு ஐயா துறைய பார்த்து ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டாவது போயிட்டு அவளை பார்க்க முடியாது. இந்த ஊர்ல கிடையாது. என் மகனை இவ பாக்குறாளாம்ல. ஏன் பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? காலையில் இவ மூஞ்ச துப்புங்க. கட்ட பேரக்காரி கூட்டம் வேற கூடி போச்சு. இதுக்கு மேல நல்லா இல்லம்மா. காரிபாலா உன்னை உன் மாமியார் பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அப்படிங்களா? ஆனா உன்னை இந்த கோலத்துல இந்த வீட்டுல இப்படி பார்த்தான்னா அவன் மனசு வெறுத்து போயிடுவான்னு பயந்து போய் நான் உன்னை என் சினையரை விட்டு கூட்டிட்டு போய் நகை நட்டு பட்டு புடவை இதெல்லாம் போட்டு சிங்காரிச்சு அவன் முன்னாடி போய் நிறுத்தலாம். எவ்வளவு அசந்து போயிடுவான். பரப்பலாமா? அழாதீங்கம்மா. பயப்படுற அளவுக்கு உங்க மகனுக்கு ஒண்ணு வந்துடாது. அழாதீங்கம்மா. செல்சி நான் போயிட்டு மறுபடியும் சாயந்தரம் வர்றேன். ஜாக்கிரதை. கமான். நீதான் துறையா? ஆமா ராணி பல மாமன் நான். ஆமா அவரை ஏதோ கட்டுவேன்னு சொன்னியாம எதால கட்டுவேன்? தாலியார கட்டும். மரியாதை அங்கே
யாருப்பா? எங்க காணோம். கொஞ்ச நேரத்துல சைக்கிளுக்கு காத்தடிக்கிற மாதிரி இறக்கி விட்டா எப்ப பார்த்தாலும் அவன் கவனமே தான். எங்க வந்துட போறானோ உடைக்க போறானோ அப்படின்னு என்ன அடிக்கிறதுக்கு நீ யாரா? எனக்கு அவ்வளவு தெம்பு, அதனால ஆளுங்களை விட்டு அதைத்தான் கேட்கிறேன். போங்காதீங்க, விழுந்துட போகுது. பேலட் மாதிரி மூஞ்சி ஆயிடும். என் மேல தப்பே இல்லை. ஞான பிரகாசமும் கண்ணம்மாவும் சேர்ந்துக்கிட்டு சேகர் கிட்ட சொன்னாங்களா? குட்டி நில்லு, மரியாதையா சொல்ல வச்சேக்காது. ஓடுனா கைய கால வாங்கி போடுவான். குட்டி மாதிரியா ஓடுறான். என்ன ஓட்ட ஓடுறான்? இப்படியே கூடாது. எந்த ஓடுற மாட்டிக்கிட்டா உள்ள தப்புங்க. இப்படியே விடாத கூடாது. ஏன் இந்த பொண்ணை வரட்ட? சார், இவர் மகனுக்கு கட்டி கொடுக்குறத பையன் சொல்லிட்டு என்னை எங்கேயோ கடத்திட்டு போறாரு சார். என்ன இதெல்லாம்? நான் ஒண்ணும் கடத்த சொல்லலைங்க. அந்த சேகர் தான் கடத்த சொன்னா. என்ன தலையில கட்டு? என்னாச்சு? அத பத்தி எதுவும் கேட்காதீங்க. நான் இப்ப வெளியே போயாகணும். உங்களுக்கு தெரியுமா, நீங்க சொன்னபடியே துரைக்கும் ராணிபாலாவுக்கும் கல்யாணம் நடக்க விடாம தடுத்துட்டேன். அப்படியா? இப்ப துரை எங்க இருக்காரு? நான் அவரை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்க வேண்டிய சன்மானத்தை கொடுத்துங்க. மன்னிச்சிருங்க. இந்த நிலைமையில நன்றிங்கிற வார்த்தையை சொல்றதை தவிர வேற எதையுமே நான் கொடுக்க முடியாது. நன்றி. எனக்கு நீங்களே சேகர், ஆள வச்சா என்ன சொல்ல சொன்னேன்.
இந்த ஆள் என்ன கடத்திட்டு போக பார்த்தாரு. துரைதான் வந்து காப்பாத்தினாரு. நான் ஒன்ன காப்பாத்த வரல. இந்த பெரிய மனுஷன் சேகர் சேர்ந்து என்ன தீட்டு கட்ட ஆரம்பிச்சாங்களே, இவங்க தீட்டு கட்டத்தான் நான் இங்க வந்தேன். இன்னும் தீட்டு கட்ட நான் ஆரம்பிச்சேன். உண்மை புரியாம பேசுறேன். புரியுதா பேசுறேன்? என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? உங்களுக்கு கண்ணம்மாவுக்கு இருக்கிறது சந்த பக்க உறவு இல்ல, தகாத உறவு இல்ல. கண்ணம்மாவை நான் மகளா ஏத்துக்கிட்டதுக்கும் என் வாழ்க்கையில நடந்த பயங்கர சம்பவத்துக்கும் தொடர்பு உண்டு சொன்னேனே, அதை இப்ப சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பர்மாவில இருந்தேன். அப்பதான் செகண்ட் வேர்ல்டு வார் வந்தது. எதிரிகள் பர்மா மேல குண்டு வீசினானுங்க. தங்க விக்கிரகம் மாதிரி 2 பெண் குழந்தைங்க, செத்த குழந்தைங்க. அதுல ஒண்ணுக்கு தங்க முடியாத காய்ச்சல். 2 குழந்தைகளையும் தூக்கிக்கிட்டு அங்கிருந்து கடைசியாக புறப்பட்ட ரயில்ல ஓடி வந்து ஏற இடமில்ல. செத்த பொருளுக்கு அழுது இருக்கேன். வெளியேறியா போட மாட்டேன். என் மகளை நான் இந்தியாவுக்கு கொண்டு போய் அங்கதான் அடக்க செய்யும். குளத்தை ரயில கொண்டு போனா போலீஸ் அப்துல் ஸ்டேஷன்லயே உங்களை இறக்கி விட்டுருவாங்க. எங்கேயோ ஆக்கிட்டு விட்டுருவாங்க. தூக்கி வெளியே போட போறியாச்சு. அப்பாவோட ஆட்சியோட வளர்த்த இந்த கையாலே என் குழந்தையை தூக்கி போட்டு அவசரத்தில் உயிரோடு இருந்த என் கண்ணம்மாவை என் கையாலேயே தூக்கி எரிஞ்சு கொண்டுட்டு எவ்வளவு செல்வம் இருந்த என்ன பிரயோஜனம்? நான் படுத்த படுக்கை ஆயிட்டேன். கூடிய சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போயிடுவோங்கிற எண்ணம் எனக்கு வந்தது. வக்கீல கூப்பிட்டு என்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் உயிர் எழுத சொன்னேன். அதை ஒரு பாட்டில போட்டு அடைச்சேன். எந்த கையால என் கண்ணம்மாவை தூக்கி எரிஞ்சேனோ அதே கையாலதான் இந்த பாட்டிலையும் தூக்கி கடல்ல எரிஞ்சேன். அந்த பாட்டில இந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு வந்து தம் பேரு கண்ணம்மான்னு சொன்னதும் இறந்து போன என் மகள் கண்ணம்மாவே உயிரோட வந்தது போல தோணிச்சு எனக்கு. இப்ப சொல்லுதோட கண்ணம்மா எனக்கு யாரு? என் மகனானே, என் மகனானே. மன்னிச்சிருங்க, இந்த விவரங்கள்லாம் தெரியாதனாலதான் நான் என்னென்னமோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். என் மகளுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு தான் அவளுடைய கல்யாண விஷயத்துல நான் ரொம்ப எச்சரிக்கையா இருந்தேன். உங்க அப்பனுக்கு வந்த கரிய பாத்தியாடா? தெரியாதனமா அந்த சேகர் பேச்ச கேட்டு வம்பல மாட்டிக்கிட்டேன்டா. அதே ஐயா கிட்ட சொல்லி என்ன மட்டுமாவது விடுதலை சொல்றா. சந்திரசேகரங்கிறது யாரு? நான் தான். நீங்க தான் இந்த பொண்ணை இவரை விட்டு கடத்த சொன்னீங்களா? இப்ப என்ன கைது செய்ய வந்திருக்கீங்களா? வாங்க போலாம். சார், இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ரங்கப்பல் ரங்கப்பன் ஒருத்தன் வெளியே இருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. சரி, அவனை காட்டுங்க. வாங்க போலாம். கண்ணம்மா, தெரியாதனமா புத்திக்கிட்டு போய் உனக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல.